நேசதியாபாத்திரம் ஜீவக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யஜாமஹதரமுனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நஹதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयगास्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मथन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्धना भूतं जलस्य मगताप्रियभट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्ग्रेण परकाल इतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னை மனையகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக கேட்டினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுளையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் வழிதந்து நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கு மண்பால் இயம்பும் கலித்துறை அம்தாதி ஓதைசு நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பிரமானார் திருநாமத்தால் முடிதந்த நூற்றிற்கு சாவித்திரி என்ற நண்பொருளை கடிதந்த செஞ்சொல் கலித்துறை அம்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவின் உள்ளே அல்லும் பகலம் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே இண்டு பல் யோனிகள் தோறுகள்வோம் இன்றோர் ஊர் அன்றின்றியே காந்தகதோலங்கள் தன் அத்தியூரர் கடலினைக்கு உண்டவன் பாலன் ராமானுஜனை பொருத்தினவி. சுவாமி எம்பெருமானார் பல பல திவ்ய தேசங்களில் சென்று பல பல கைங்கரியங்களை செய்துள்ளார். எந்தெந்த திவ்ய தேசங்கள் என்று கணக்கிட்டு சொல்ல முடியாது. அது அபிமான ஸ்தலங்களா இருக்கலாம், திவ்ய தேசங்களா இருக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்களா இருக்கலாம், எத்தனையோ திவ்ய தேசங்கள். இருப்பினும் அந்த திவ்ய தேசங்கள் ராமானுஜர் என்னென்ன கைங்கரியம் செய்தார் அதை பத்தி இப்ப ராமானுஜன் சொல்ல வரவில்லை. ஆனா இந்த ராமானுஜன் நூற்றந்தாதிலே 12 திவ்ய தேசங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டது. அந்த 12 திவ்ய தேசங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் முதன்மை பெற்றது திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம். இதற்கு 16 பாசுரங்கள் அனுகிரகித்தார் சுவாமி திருவரங்கத்திருந்தார். அதிலே இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 31வது பாசுரம் ரெட்ட பாசுரம் என்றால் 2 தடவை சேவிக்கக்கூடிய பாசுரம். அந்த ரெட்ட பாசுரத்துக்குள்ளே திருக்கட்சி என்று சொல்லக்கூடிய அத்தியூர், திருக்கட்சிக்குள் அத்தியூர் இருக்கு. அத்தியூரான் புள்ளையூர்வான் அனுமணியின் தேன் துத்தியின் நாகத்தின் மேல் துயில்வான்னு முதலாழ்வார் பாசுரம். அப்படிப்பட்ட அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தியூர், அந்த அத்தியூரை பற்றி தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. ஆச்சரியமான பாசுரம். ஆனால் கடந்த காலக்ஷேபத்திலே நாம் சிலதெல்லாம் என்னென்ன திவ்ய தேசங்கள் நம்முடைய ராமானுஜ நூற்றந்தாதிலே திருவரங்கத்தை அனுகிரகித்தாண்டதை அனுபவிக்க பெற்றோம். 12 திவ்ய தேசங்கள் மொத்தம். அதிலே திருவரங்கம் முதல் பிரதானம், அடுத்து திருவேங்கடம், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கச்சி மாநகரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் ஆஸ்தானம். அதைத்தான் இப்ப நம்ம இந்த பாசுரம் 31வது பாசுரத்தை பார்க்க போறோம். அதற்கு மேலே திருக்கோவலூர், அதுக்கு அடுத்தபடியே திருமாலிருஞ்சோலை, திருக்கண்ணமங்கை, மேற்கொண்டு ஸ்ரீவைகுண்டம், திருப்பார்கடல், இதெல்லாம் அப்புறம் கண்ணமங்கையுள், அப்புறம் திருக்கண்ணமங்கை அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக மொத்தம் 12 திவ்ய தேசங்கள். அதிலே 8 திவ்ய தேசங்கள் பகவானுக்கு மங்களாசாசனம், 4 திவ்ய தேசங்கள் ஆழ்வார்களுக்கு மங்களாசாசனம். அப்படின்னால் 4 திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடியது திருமழிசை, குலசேகர ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமாக இருக்கிற கொள்ளிநகர், அதற்கு மேற்கொண்டு ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம், அதற்கு மேற்கொண்டு சுவாமி
திருமங்கையாழ்வாடி அவதாரஸ்தலமாக இருக்கிற திருக்குறையலூர். இந்த 4 திவ்ய தேசங்கள் இருப்பினும் அப்ப 8 திவ்ய தேசங்கள் என்பது நம்முடைய கணக்குப்படி பெருமாளுக்கு, 4 திவ்ய தேசங்கள் என்பது ஆழ்வார்க்கும் கணக்கு போட்டோம். அப்ப மொத்தம் 12 திவ்ய தேசங்கள். ஆனால் 12 திவ்ய தேசங்களா இருந்தாலும் அதுல பிரதானம் என்னன்னா திருவரங்கம் சொல்லியாச்சு. இருப்பினும் அதுல 3 திவ்ய தேசங்கள் என்பது 108 கணக்கு கிடையாது. திருமேஷி என்ன, அதே கொல்லிநகர் என்று சொல்லக்கூடிய கேரள திவ்ய தேசம் இருக்கக்கூடிய கொல்லிநகர், அது குலசேகர ஆழ்வாருடைய அவதாரஸ்தலம். மேற்கொண்டு திருக்குறையலூர் திருமங்கையாருடைய அவதாரஸ்தலம். அதை 3மே 108 சொல்லப்படவில்லை. இருப்பினும் ஆழ்வாருடைய அவதாரஸ்தலமாக இருக்கக்கூடிய திருக்குருகூர் அது திவ்ய தேசமாகவும் சொல்லலாம், ஆழ்வாருடைய அவதாரஸ்தலமாகவும் சொல்லலாம். ரெண்டுமே உண்டு. திவ்ய தேசமாக எடுத்துக்கொண்டால் 9 திவ்ய தேசம் கணக்கு வரும். ஆழ்வாருடைய அவதாரஸ்தலமாக எடுத்துக்கொண்டால் அது 4 ஆழ்வாருடைய பத்தி திவ்ய தேசம் கணக்கில் வரும். அந்த கணக்கை பத்தி நம்ம பார்த்தோம். அப்படின்னால் கிட்டத்தட்ட 12 திவ்ய தேசங்களை ராமானுஜ நூற்றந்தாதிலே அனுகிரகித்திருக்கார் அப்படின்னு தெரியாது. இருப்பினும் அந்த 12 திவ்ய தேசம் என்ன சுவாமி கணக்குன்னா 12 ஆழ்வாருடைய கணக்குன்னு வைத்துக் கொள்ளலாம். ஆனா அதை சொன்னேனே தவிர இது எங்க இருக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி இன்னும் காட்டப்பட்டதா தெரியவில்லை. இருந்தாலும் இது ஒரு தனி சிறப்பு தானே. 12 திவ்ய தேசங்களை அமைத்தது தனிச்சிறப்பு. அப்படிப்பட்ட தனிச்சிறப்போடு கூடியது திவ்ய தேசம். இதுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அஸ்திகிரி என்று சொல்லக்கூடிய தேவப்பெருமாவுடைய ஆஸ்தானம். அதை பற்றி தெரிவிக்கிறார். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டுகள் யோனிகள் நூல்கள்வோம் இன்றோரென்றெண்ணியே காம்தகதோல் அண்ணல் தன் அத்தியூரல் கழனைக்கு பூண்டவன் பாலன் ராமானுஜனை பொருந்தனமே. அத்தியூரல் கழனைக்கு பூண்டவன் பாலன் அந்த தேவப்பெருமான் வரம் ததாதி வரதகா ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதாப்த பரிதான தேசிதம் சிவபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜ மதிராஜ மாசிரியை என்று சொல்லக்கூடிய அந்த ஆச்சரியமான தேவப்பெருமாவுடைய திருவடி காம்தகுத்தோல் அண்ணல் அவர் பேர். அப்படிப்பட்ட காம்தகுத்தோல் அண்ணல் தன் அத்தியூரல் கடலினை கீழ் பூண்ட அன்பாளன். அந்த கடலினை தவிர மற்றொன்று அறியார். அந்த கடலிலேயே பிரதானம். அப்ப தேவப்பெருமாள் திருவடியை தவிர மற்றொன்று அறியார் என்கிற நிலையோடு அன்பு, அத்தனை அன்பு தேவப்பெருமாளுடைய திருவடியிலே. அதுக்குன்னே பேர் கொடுத்திருக்க அன்பாளன், பூண்ட அன்பாளன். பூண்ட அன்பாளன்னா அதிலேயே நியத்தரா இருக்காருன்னு அர்த்தம். அதிலேயே நியத்தரா இருக்காருன்னு எப்படி சுவாமி சொல்ல முடியும்? அவர் தான் அங்கிருந்து இதுக்கு போயிட்டாரு, திருவரங்கத்துக்கு போயிட்டாரு. இப்ப திருவரங்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த நிலையிலே நியத்தரா இருக்காருன்னு சொல்ல முடியுமான்னா, திருவரங்கத்துக்கு சென்றிருந்தாலும் அவருடைய திருவாராதன பெருமாள் தேவ பெருமாளை தானே கொண்டிருந்தார். அங்க போயும் தான் நிச்சயமே ஆராதனை பண்ணக்கூடிய பெருமாள் தேவ பெருமாள் இருக்கிறபடியாலே அதுதான் பூண்ட அன்பாளன். பூண்டன்னா அதையே சுவாஸ்பதா வைக்கின்ற கலையார். அப்படிப்பட்ட பூண்ட அன்பாளன், அப்படிப்பட்ட ராமானுஜனை பொறிஞ்சனமே அப்படின்னா அந்த ராமானுஜ திருவடி தாமரை நாமும் பொறிஞ்சனோம் என்று தெரிவிக்கிறார். திருவரங்கத்தமிழர் தெரிவிக்கிறார். ஆனால் அதற்கு முன்னாடி அந்த திருவரங்கத்தவனை எப்படி உழன்ற விஷயத்தை என்ன மாறி மாறி பழமையிறப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரில் இன்ப திருவில்லம் யான் மூழ்கள் என்றுமா போலே உழன்றாரனோ. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோர் உழல்வோம். உழல்கின்றோம்னு வரணும். உழல்வோம் இருக்கு. அப்ப உழல்வோம்னா என்ன? உழல்கின்றோம், உழல்கின்றேன், உழன்றேன் அப்படின்னு வச்சுக்கணும். இன்று பல் யோனிகள் தோர் உழல்வோம். இத்தனை நாள் பட்டது எவ்வளவுன்னா அவ்வளவு தூரம் பட்டது. இப்ப மனசை கூப்பிட்டு சொல்றாரு, மனமே ஈண்டு பல் யோனிகள் தூர்கள்வோம். மனசை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா இத்தனை நாள் எவ்வளவு சிரமப்பட்டோம். ஆண்டுகள் நாள் திங்களாய். என்ன ஆய்ங்கிற சப்தம் திங்களுக்கு தான் வந்திருக்கு. ஆண்டுகளுக்கு ஆய் சப்தம் வரல, நாளுக்கு ஆய் சப்தம் வரல. ஆண்டுகள் நாள் திங்களாய். இப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஆய்ங்கிற சப்தம் இருக்கணும். அப்படின்னா திங்களாக இருக்கக்கூடிய, அப்படிங்க திங்களாய் இருக்கக்கூடியது எப்படி? ஆண்டுகளாய் இருக்கக்கூடியது, நாளாய் இருக்கக்கூடியது,
திங்களாய் இருக்கக்கூடிய இப்படி சேர்த்தணும். சேர்த்தாச்சுன்னா சேர்ந்தால் ஆண்டுகளாய், நாளாய், திங்களாய். அப்படின்னா நான் நாளாக, நான் நாளானாக, நான் திங்கள் திங்களாக, நான் நாள் நாளாக, நான் திங்கள் திங்களாக, நான் வருஷம் வருஷமாக, ஈண்டு பல் யோனிகள் தோற்றுழல்வோம். ஈண்டு பல் யோனிகள் தோற்றுழல்வோம். அப்ப ஈண்டன பிறண்டு 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 போன வர்த்தமான காலங்கள் எல்லாம், நிகழ்காலம் எல்லாம் பல பல யோனிகளோடு உழன்றோம். பல பல யோனிகள். யோனிகள்னா என்ன சுவாமி? பல யோனிகள்னா தேவர்கள் என்ன, திரியக்கண்ண, ஸ்தாவரம் என்ன, ஜங்கமம் என்ன, மனுஷன் என்ன, இந்த யோனியில பிறந்தோம் இல்லையா? ஈண்டு பல் யோனிகள் பிறந்து வருவோம். அப்பனால் தெரிந்தது இதுதான். எங்கெங்க தெரிஞ்சேன்? நாமே அப்படிதான் இருக்கோம். இன்னைக்கு ஏதோ பகவதான கிரகத்திலும் ஆச்சார கடாட்சத்திலும் காலட்சத்துக்கு வந்துட்டோம். ஆனா முன்னாடி இல்ல சுவாமி, நான் பிறந்ததுலேருந்தே அப்படிதான். சரி, போன ஜென்மார் எப்படியோ இருந்திருக்கோம் இல்லையா? தெரியாது. அததான் ஈண்டு பல் யோனிகள். அதனால்தான் அவர் என்ன பண்ணாரு? இந்த ஜென்மாலே நான் திரிஞ்சேன்னு சொல்ல, பல்யோனிகள் பல்யோனிகள் தோர் உழன்றோம் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் பழைய நிலையை தெரிஞ்சு இருக்கக்கூடிய மனசு. அந்த மனசுக்கு உபதேசம் பண்றார். ஏன் மனசே, நீ எப்படி இருந்த? நேற்று வரைக்கும் என்னமோ இருந்த, ஆனா அதே மனசுதான் இன்னைக்கு நன்னா இருக்கு. துர்தசையில் இருந்த மனசும் அதே மனசுதான், இன்னைக்கு நன்னா இருக்கக்கூடிய மனசு அதே மனசுதான். அப்ப ரெண்டு தசையும் சொன்ன போனோம். ஏன் மனசே, முன்னாடி நீ இப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க, ரெண்டுத்தையும் சொல்ல போனோம். ஏன்னா மனசுக்கு தான் கூட நம்ம துணை சேர்த்துக்கணும். மனசை நன்னா துணை சேர்த்துக்கணும். துணை சேர்த்துக்கணுன்றதுக்காக தான் திருவரங்கத்தை மனசே ஈண்டு பல் யோனிகள் தோறுழல்வோம். ஒரு வாக்கியம், சாஸ்திர வாக்கியம். மனயோகி மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையேன்னு சொல்லுது. பந்தத்துக்கும் காரணம் மனசுதான், மோட்சத்துக்கும் காரணம் மனசுதான். இப்ப மோட்சம் கழிச்சிடுது. ஆனா இதுக்கு முன்னாடினா பல்யோனிகள் உழன்றோம் இல்லையா? ஆனா பழையதை ஞாபகப்படுத்தி கொண்டார். நாம ரொம்ப பழைய காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு இருந்தா இன்னைக்கு கொஞ்சம் சுகமா கடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட சுவாமி, பிரசாதத்துக்கு நம்ம சிரமப்பட்டோம், இப்ப கொஞ்சம் சுகம் வந்து விட்டு அப்படின்னா அதை நம்ம எல்லாத்தையும் சொல்லிக்க மாட்டோம். ரொம்ப அந்தரங்கிறவங்க தான் சொல்லுவோம். நமக்கு நெருங்கிய நண்பர்களா இருப்பா, இல்ல நெருங்கிய பந்துக்களா இருப்பா பாருங்க, அவர்கள் அன்னைக்கு அப்படின்னா அப்படி இருந்தேன், இன்னைக்கு தேவை ஏதோ பகவத் அனுகிரகத்தாலும் ஆச்சாரிய கட்டாட்சத்தாலும் ஏதோ கடைசித்து சொல்லுவோமனோ. இப்ப இவருக்கு யார் சொன்ன நெருங்கினவர்? திருவரங்கத்தை முதலா நெருங்கியவர்னா மனசு தவிர வேற யாரும் நெருங்கினர் கிடையாது. அநேகமா ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நம்முடைய பூர்வாச்சாரர்களுக்கும் அவன் பிரதானமா நெருங்கினதா மனசுதான் எடுத்துப்பான். அதுல முக்கியமா ஆழ்வார்கள் நம்மளை கூடவே மாட்டான், தெரியும் நம்ம எப்படிப்பட்டவன். அதனால அவன் நம்ம மனசதான் பிரதாம எடுத்துக்கிறான் இல்லையா? அதே போல இப்ப முதல்ல திருவரங்கத்தை வந்தார், மனசுக்கு உபதேசம் பண்றார். மனசை பார்த்து இத்தனை நாள் உழன்றோம், ஆனா மனசே நீ இன்னைக்கு பெற வேண்டிய பேற்றை பார்த்தால் இப்ப என்ன பண்ணும்? அப்படிப்பட்ட ராமானுஜனை பொருந்தினமே, அந்த திருவடியை பொருந்தினுமே. அந்த பொருந்துவதற்கு ராமானுஜர் எப்படி இருக்காரு? இன்று ஓர் என் இன்றியே இந்த படி சேவிக்கச்ச ஜாகத்தே செய்யணும். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாமனமே இன்று வல்யோனிகள் தோறுகள் ஓம் இன்றோர் என்றெண்ணியே அப்படின்னு செய்வோம். இன்று ஓர் என் இன்றியே, அதோட சப்தம். இன்று ஓர் என் இன்றியே அப்படின்னா இன்றைக்கு ஓர் விதமான எண்ணமும் என்னிடத்தில் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு இன்று ஓர் என் இன்றியே. இன்னைக்கு அந்த ராமானுடைய திருவடியை பொருந்துவதற்கு ஏதாவது என்கிட்ட இருக்கணுமோனோ? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அதான் இன்று ஓர் எண்ணம் இன்றியே அப்படி கொள்ளணும். காந்தகு தோல் அண்ணல் தன் அத்தியூரர் கடலினைக்கே பூண்டவன் பாலன். காந்தகு தோல் நம்மாலே காணத்தகும் மூலமான அந்த தோலை காணப்போவது. ஏன் சுவாமி இன்னைக்கு போனோட காஞ்சிபுரம் தேவைப்படுவா சேவிக்கலாம். அந்த காந்தகு தோலை நமக்கு சேவை சாய்ப்பாருன்னா அவர் சாய்ப்பாரு, நாம சேவிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அந்த எண்ணம் இல்லையே, அதான் தெரியல. அப்ப காந்தகு தோல் காணத்தகுந்த தோல் நம்மாலே காணத்தகுந்த தோல் அன்று ராமானுஜராலே காணத்தகுந்த தோல். அப்படிப்பட்டதுக்கு என்ன? ஜகத்துக்கு சுவாமி அவன் உயர்வர உயர்நல உடையவன் எவனவன் அயர்வர் அமரர்கள் அதிபதி. சுவாமி வேதாந்த தேசிகர்
முதல் பாசுரமே எங்க தேவப்பெருமாள் தான் தெரிவிக்கிறார். நம்மளுடைய முதல் பாசனம் உயர்வர உயர்வன் இருக்க தேவப்பெருமாள். அதனால்தான் மங்களாசாசனம் பண்ணும்போது காஞ்சி தேவப்பெருமானுக்கு இந்த பாசனத்தை சொல்லுவார். அத்தியூரான் கொள்ளையூர்வான் பாசனத்தை சொல்லுவார். அதற்கு பிறகு பிரதான ஆழ்வார் பாசனம் வரணும்னு வச்சுக்க, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். அது போல அயர்வரும் அமரர்கள் அதிபதி தேவாதிராஜன் தேவாதி தேவரை சென்று நாம் சேவித்தான் ஆண்டாள் தெரிவித்தா இல்லையா? அதே போல அப்படிப்பட்ட காத்தகுத்தோர் அண்ணல் தன் அத்தியூரர் அந்த தேவப்பெருமாள் தன் அத்தியூரான தரிசனீயமான அப்படிங்கிறார். அப்படின்னா தரிசனீயமான தன்னத்தியூருக்கு நிர்வாககன் யாரு? அத்திவரதன். தன்னத்தியூருக்கு நிர்வாககன் அப்படிப்பட்ட கட்சி வரதன். அப்ப அவருடைய திருவடி கீழ் புகுந்தார் ராமன். தன் அத்தியூர் கடலினை கீழ் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு ஆழ்வார் தெரிவித்தார். இப்ப திருவரங்கத்தவனார் சுவாமி ராமானுஜர் எப்படி இருக்காருன்னா அந்த தேவப்பெருமானுடைய திருவடி கீழ் இருக்கார். அப்படின்னா திருவடி கீழ் தன்னத்தியூரர் கடலை கீழ் பூண்ட அன்பானன். பூண்ட அன்பன்னா வலிமை மிகுந்த பூண்டன வலிமை மிகுந்த அன்பனா. ஏன்னா என்ன சுவாமி வலிமை? அந்த திருவடி விட்டு போக மாட்டாருன்னா போனார், ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டாரு. ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் அந்த திருவடி மேல இருக்கக்கூடிய அன்பு மாறாமல் ஆராதனம் பண்ணிட்டு சிவபெருமாள் திருவாராதன பெருமாளை வைத்துக் கொண்டு அதைத்தான் தெரியாது பூண்ட அன்பாளன். அதுதான் வலிமை. அப்படிப்பட்ட பூண்பு அன்பு, அந்த பூண்ட அன்புனா பெருமாளுக்கு அசஞ்சலமான பக்தி. அந்த பக்தி பாரபட்சத்தோடு எல்லாரும் வீழ்ந்து கிடக்கக்கூடிய ராமானுஜர் அந்த ராமானுஜ திருவிழை பெற்றேனே, அந்த ராமானுஜ திருவிழையில் பொருந்தினேனே, பூண்ட அன்பானன் ராமானுஜனை பொருந்தினவே அப்படின்னு தெரிவிக்கிறார். இது எங்க சுவாமி இந்த மாதிரி இருக்குன்னா மதுரகவியாழ்வார் தெரிவிக்கிறார். மேவினேன் அவன் பொன்னடிமைமையே. எப்படி மதுரகவியாழ்வார் மேடினேன், என்ன மேவினேன்? அந்த நம்மாழ்வாருடைய திருவடியை மேவினேன் தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல இவர் என்ன தெரிவிக்கிறார்? திருவரங்க தமிழர் பொருந்தினமே. அங்க மதுரகவியாழ்வார் மேவினேன் அவன் பொன்னடி, இங்க திருவரங்கத்தமதனார் ராமானுஜனை பொருத்தினமே என்று ஆனந்தமா பாடுறார். ஆனா ஆனந்தமா பாடுறாரு தவிர இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு ஓடு அழுக. ஆண்டுகள் நாள் திங்களாய் பல் யோனிகள் தோறுழல்வோம். இத்தனை நாள் பல் யோனிகள் உணர்ந்தே. இது பழைய காலத்தில் நடந்தது. ஆனா இன்று நடந்ததோ, அதாவது அந்த காலத்திலும் இந்த காலத்துக்கும் எந்த மாறுதலும் என்கிட்ட இல்லை. அந்த காலத்துல நான் எப்படி இருந்தனோ அப்படியேதான் இப்படி இருக்கேன், மாறுதல் இல்லை. ஆனா என்னிடத்தில் எதையாவது பண்ணி இருக்கணும்னா பண்ணி இருந்தா அன்னைக்கு திடீர்னு ராமானுஜர் பிராப்தி ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். ஒன்னும் பண்ணல. அப்ப நீ எதுவுமே பண்ணலையா சுவாமி? நம்ம அவரை கேட்டோம் திருவரங்கத்தினம். ஒண்ணுமே பண்ணல. அன்னைக்கு எப்படி இருந்தோம் அப்படியேதான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒண்ணு பண்ணினேன். என்ன பண்ணா அத்வேஷத்தை காட்டினேன். அன்னைக்கு முகத்தை திருப்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு முகத்தை திருப்பாம இருந்தேன், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த கூறத்தாழ்வாவுடைய திருடி சம்பந்தத்தாலே தோஷத்தை துறந்தேன். அந்த அந்த அத்வேஷத்தை துறந்தேன்னா என்ன அர்த்தம்? தேசம். அந்த தேசத்தை நான் துறந்தேன் என்னன்னு அர்த்தம்னா நானா பண்ணல. அதிகம் நானா பண்ணினேன்னா நானா பண்ணல. அந்த என்னுடைய ஆச்சாரியராக இருக்கிற கூறத்தாழ்வார் திருவடி பலத்தாலே அந்த என்ன பண்ண அந்த அத்வேஷத்தை துறந்தேன். அந்த அத்வேஷமே பற்றாசாக கொண்டு முகத்தை திரும்பிட்டு இருந்தானே திருமலையே, அதே பற்றாசா கொண்டு ராமானுஜர் என்னை பொருந்தி விட்டு கொண்டார். நம்ம என்ன நினைப்போம்? நான் போய் ராமானுஜர் திருவடி பத்தினேன், நானா எல்லாம் பண்ணினேன். இல்ல, இது வந்து பரகத ஸ்ரீகாரமோ சுகத ஸ்ரீகாரம்னா பரகத ஸ்ரீகாரம், சுகத ஸ்ரீகாரம் இல்ல. ராமானுஜரை என்னை பொருந்தி விட்டு கொண்டார்னு திரும்புகிறார். ராமானுஜர் தான் என்னை பொருந்தி விட்டு கொண்டார். எப்படி பொருந்தினார்னா கொக்குவாயும் படுகண்ணியும் போலே. கொக்குவாயும் படுகண்ணியும் போல. கொக்குவாயும் படுகண்ணி இருக்கு இல்லையா? கொக்கு தன்னுடைய குழந்தைக்கு கொஞ்சம் சாதம் வட்டுச்சு அப்படி குடும்பணும். அந்த மாதிரி கொக்குவாயும் படுகண்ணியும் போல ராமானுடைய திருவடிகளோடு நான் இயந்து போனேன். அந்த அளவுக்கு அவர் என்னை சேர்த்துட்டார் இல்லையா? ஆனால் ராமானுஜர் எப்படி இருக்கார்? எப்படிப்பட்ட ராமானுஜர்? காந்தகுத்தோர் அண்ணல் தன் அத்தியூரர் கடலை பூண்டான்பாரன். இப்ப ராமானுஜர் ஒரு புது பெயர் கொடுக்கிறார். இளையாழ்வார், கோயில் அண்ணன், எதிராஜர், என்னென்னமோ பேர்லாம் இருக்கு இல்லையா? ஆனா இப்ப புது பேர் என்ன பேருன்னா பூண்ட அன்பாளன்.
பூண்ட அன்பாளன். அன்பாள் என்று பேர். அன்பாள் என்று பேரு. அன்பாளன் கீழே சொன்னது, கீழே முன்னாடி பாசனம் 30வது பாசனத்துல என்ன பாசம்? இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திரன் எண்ணிறந்த துன்பம் தரு நிலையம் பலசூழிலன் துள்ளுலகில் மண்பல் உயிர் கற்கிறவன் மாயன் என மொழிந்த அன்பன் அனகன் அப்படின்னு இல்லையா? அன்பன் என்றும் அனகன் என்றும் முன்னாடி பாசனம் சொன்னார். அங்க அன்பன் என்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம். சீபாஷ்ய முகத்தாலே மாயன் முடிந்த அன்பு. சீபாஷ்யத்துக்கு என்னென்ன நமக்கு கொடுத்தாரு, அந்த அர்த்தத்தெல்லாம் பூர்ணமா உபதேசம் பண்ணி கொடுத்தாரணும். ஆனா அது எதனால கொடுத்தாரு? அன்பால கொடுத்தாருன்னு சொல்ல போனோம். அந்த அன்பு அப்ப ராமானுஜன் நம்மேலே வைத்த அன்பு அங்க அன்பன். ஆனா இங்க அன்பு நம்மிடத்தில் இல்ல. 30வது பாசத்து அன்பு நம்மிடத்தில். கொஞ்சம் நல்லா அதை புரிஞ்சுக்கணும். 30வது பாசனமாக இருக்கக்கூடிய இன்பம் தரு பெருவீடு வந்தேதன் என்கிற அந்த பாசனத்திலே அன்பு சுவாமி ராமானுஜன் நம்மேல் வைத்தார். ஆனா இங்க அது அன்பாளன், பூண்ட அன்பாளன் இருக்கார். அப்ப ராமானுஜன் அன்பு இருக்கு. இந்த அன்பு யாருக்குன்னா நம்மிடத்தில் இல்ல. இந்த அன்பு தேவப்பெருமாள் கடலடை கீழ் பூண்ட அன்பாளன். அப்ப அங்க அன்பு 30வது பாட்டுல அன்பு நம்மிடத்தில், 31வது பாட்டுல அன்பு தேவப்பெருமாளுடைய கடலடைக்கு பூண்ட அன்பு. அப்ப பூண்ட என்பதுக்கு நான் அற்புதமான வியாக்கியானம் பண்ணியிருக்கா பூர்வர்கள், பின்னாடி பார்ப்போம். அப்படி இருக்கச்சு அப்ப தேவப்பெருமாள் இந்த இடத்துல பாருங்க, பூண்ட அன்பு. பூண்ட அன்புன்னா தேவப்பெருமாள் எத்தனையோ திவ்ய ஆபரணங்களை பூண்டு வரணும். மாமி நகையெல்லாம் பூண்டுண்டேல பூண்டுண்டேலான்றதுதான் உண்மையான சரியான ஒரு சப்தம் தமிழ்ல. ஆனா இன்னைக்கு போட்டுண்டேலான்ற அது கீழே போடுறதா அப்படி கிடையாது. பூண்டுண்டேல்னா எடுத்து சாத்திக்கிறான்னு தான். அப்ப பூண்டுண்டானோ பூண்டு இருக்கச்சு நகை போட்டு. அதே போல ராமானுஜர் அன்பையும் பூண்டானான். அதான் பூண்ட அன்பானன். எப்படி நகை திருவாபரணத்தை எப்படி பூண்டு கொள்கிறாரோ தேவப்பெருமாள், அதே போல ராமானுஜர் அன்பையும் பூண்டுண்டானான். ராமானுஜர் அன்பு என்பதுதான் தேவப்பெருமாளுக்கு இருப்பதிலேயே சிறந்த ஆபரணமாக இருக்கணும். அவருக்கு எத்தனையோ ஆபரணங்கள் இருக்கு, 1 2 இல்ல, எத்தனை. ஏன்னா எத்தனை ஆபரணங்கள் இருந்தாலும் சுவாமி ராமானுஜர் அன்பு என்கிற ஆபரணம் வரவே இல்லையே, அதை கொண்டு வாங்க. அந்த அன்பு என்கக்கூடிய ஆபரணத்தை சாத்தி பாருலையா. ஏன் சுவாமினா பகவான் தனக்கண்டு எத்தையும் பண்றது. நதே ரூபம் நதே ஆகாரம் தத்தானாம் தாம் பிரகாசசே. பகவான் தன் அடியார்களுக்காக எல்லாமே செய்கிறார். அவருடைய திருவாபரணங்கள் ஆகட்டும், அவனுடையதாகட்டும், எல்லாமே யாருக்கு? பக்தர்களுக்காக. பக்தானாம் தாம் பிரகாசசே. இதைதான் பூரத்தாழ்வார் பிரார்த்திக்கிறார். என்ன பார்த்தீங்கன்னா என்ன பிரார்த்திக்கணும் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். வரதராஜ ஸ்தவத்துல அவர் ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துல என்ன பண்றாருன்னா காது காப்பு போட்டுக்காரா. சேவிக்கணும் நீங்க தேவப்பெருமாள் சேவிச்சாலும் அது தனி தட்டு. அடைய மற்ற திவ்யதேச பெருமாளும் இதே நான் அடைய கம்பேர் பண்ணி சொல்லல. ஆனா ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. காஞ்சி பெருமாள்னா ஒரு தனித்தன்மை, பெரிய பெருமாள்னா ஒரு தனித்தன்மை, நம்பெருமாள்னா ஒரு தனித்தன்மை, திருவள்ளிக்கேணி பார்சாயினா ஒரு தனித்தன்மை, திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள்னா ஒரு தனித்தன்மை. ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. இப்ப தேவ பெருமாளுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை என்னன்னா அதைத்தான் வரதராஜ ஸ்தவத்துல புறத்தாழ்வார் தெரிவிக்கிறார். என்னன்னா அவர் திருவாபரணம்லாம் போட்டு இருக்காரு இல்லையா, அதுல காதுகாப்புன்னு இருக்கும். அந்த காதுகாப்பு போட்டுக்கிறார் இல்லையா, சாத்திட்டா இல்லையா, அது என்னதுன்னே தெரியலையேன்னு தெரிவிக்கிறார். யாரு? புறத்தாழ்வார். இதுல வரதராஜ ஸ்தவத்துல அது என்னதுன்னே தெரியலையே, என்னது காது போட்டு இருக்கே, அது எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு. என்ன சுவாமி காதுகாப்பு நன்னா தெரியல சுவாமி, அந்த காதுகாப்பு போய் தெரியலன்னு சொல்ல முடியுமானா இது எதற்கு ஆபரணம்னு தெரியலன்னு. இது எதற்கு ஆபரணம் தெரியல. ஏன்னா காதுக்குத்தான் ஆபரணமா, அல்லது அந்த காதுகாப்புக்கு கீழே மேல 2 சுழண்டு நீண்ட திருக்குறள் இருக்கணும். அந்த திருக்குறளுக்கு சாற்றப்பட்ட ஆபரணம் காதுகாப்புக்கு ஆபரணமா, அந்த காதுகாப்புக்கு மேல நீண்டு சுழல்கள் அப்படியே எதிர்க்கணும் திருக்குறள், அந்த திருக்குறளுக்கு சுற்றப்பட்ட ஆபரணமா, அல்லது காதுகளுக்கும் குழல்களுக்கும் தோல் வரையில் நீண்டு இருக்கணும். நீண்ட காதுகாப்பு அப்படி நீண்டு இருக்கணும். நீண்டு இருக்கச்சே அது தோல் வரைக்கும் வருதணும். தோல் கண்டா தோலே கண்டார், இந்த தோல் வரைக்கும் வருதணும். அந்த தோல் வரைக்கும் வரக்கூடியதுனால அந்த தோலுக்கு சாட்டப்பட்ட ஆபரணமா அப்படின்னு பாடுறார். அப்ப காதுக்கு சாட்டப்பட்ட ஆபரணமா, காதுக்கு மேலே இருக்கக்கூடிய திருக்குறளுக்கு சாற்றப்பட்ட ஆபரணம்
இதெல்லாம் இன்னைக்கும் கொடுக்குறான், நிறைய பேர் கொடுக்குறான். அதே போல இல்ல அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தோளுக்கு சாப்பிட்ட ஆபரணமான்னு பார்த்தார் அவருக்கு. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுக்கு ஆபரணம் இல்லை, என் மனசுக்கு சாத்தின ஆபரணம்னு உடத்தவரு. என் மனசுக்கு சாத்தின ஆபரணத்தை தவிர இது நீண்டு பூண்டு இருக்கிற ஆபரணமே கிடையாது என்றார். ஆக பெருமாள் எந்த ஆபரணத்தை சாத்தி கொண்டாலும் அது பக்தானாம் தாம் பிரகாசதே, அடியாருடைய அன்பினைத்தான் அவர் ஆபரணமாக கொள்கிறார். அதைத்தான் இங்க திருவரங்கத்தமுதனார் பூண்ட அன்பாளன் பூண்டார். ராமானுஜரை அன்பை தான் ஆபரணமாக பூண்டார். பூண்ட அன்பாளன் ராமானுஜனை பொருந்தினமே. அப்ப தேவ பெருமாள்னு சொல்லியாச்சுனாலே பிரதானமா 2-3 அடையாளங்கள் உண்டு. திருவாயூர் திருசங்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த திருவாயூர் திருசங்கு சேவிச்சோம்னாலே அது கிட்டக்கவே இருக்காது, தூரக்கவே இருக்காது. அப்படியே அந்த பிடிச்ச பாக்கு இருக்கு பாருங்க, அப்படியே சுவாமி ஸ்ரீவைகுண்ட போறாரு பெரியவா அப்படிதான் இருப்பாரு, அப்படியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த திருவாயூர் திருசங்கு இருக்கும். அதற்கு மேலும் முக்கியமே தெரியுமா, அந்த திருமுடி, அந்த திரு அபிஷேகம்னு பேரு. அப்படி திரு அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற எந்த ஆவணங்கள் தேவை பெருமாள் இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த திருமுடி இருக்கிற நீண்ட கிரீடம், ஆதிராஜ்யம் மதினம் புவனானாம் ஈசத்தை விஷ்ணையின் கிளமௌடிகின்ற சொல்லக்கூடிய ஆச்சரியமான அந்த நீண்ட திருவபிஷேகம், அந்த அந்த நீண்ட திருவபிஷேகம் அப்படி இருக்கிறது தான் அகமேவ பரந்தத்துவம். இந்த வார்த்தை அவருடைய திருவாக்கிலிருந்து வருதுன்னா சாமானியமான மற்ற எந்த பெருமானும் அந்த வார்த்தையை சொல்லலையே. அகமேவ பரந்தத்துவம் சொல்லணும்னா அந்த திருமுடி தான். அந்த திருமுடிக்கு அப்படிப்பட்ட ஆச்சரியமா இருக்கு இல்லையா. அந்த திருமுடிக்குள்ள புஷ்பம் சாத்துவான், புஷ்பம் சாத்துவானும். அப்ப அந்த புஷ்பம் அது ஒரு தனி தட்டு தேவைப்படும். அது அதுலயும் முக்கியமா அர்ச்சக சுவாமிலாம் ரொம்ப பவ்யமா என்னமா அந்த சாத்துவாது. அதுவும் அந்த திருமுடி இல்லாத சிக்கத்தாட சாத்துவார். அந்த திருமுடிக்கு கிரீட்டம் இல்லாம சிக்கத்தாட சாத்துவார். சிக்கத்தாட சாக்கச்சே அது அப்படியே பூ எல்லாம் சுத்துவார். பூ சுத்திட்டு இருக்கச்சே சிக்கத்தாட பண்றச்சே அது ஒரு வர்ணகலாபம் இருக்கும். அது நல்ல ஒரு தடிமானான வர்ணகலாபம். அந்த வர்ணகலாபத்தோடு சிக்கத்தாட சாத்துவார். சிக்கத்தாடன்னா என்ன தெரியுமா, திருத்தி அடிக்கிறாரு. அதுதான் அந்த கொண்டுதான் சிக்கத்தாடைன்னு பேர். அந்த சிக்கத்தாட சாத்துவா. அதிலே கல்கத்தாரா திருவாபரணம் சாத்தினா அந்த மாதிரி அப்படியே சுத்திட்டே இருப்பா. சுத்திட்டே இருக்கிறது பூ சுத்தணுமோ, அதுக்கு பூ கிடைக்கலையா. என்ன சுவாமி தேவப்பெருமாள் பூ கிடைக்கலைன்னா, ஒரு நாள் தேவபெருமாள் பூ கிடைக்கலையா, என்ன ஆச்சு? அந்த மாதிரி இதுவா இருந்தான்னா ஒண்ணுமே இல்லை. சுவாமி யாதவ் பிரகாஷுடைய கோஷ்டி இருந்தா சுவாமி ராமானுஜன் சின்ன சரித்திரம் தான், மேலே வரப்போகுது. யாதவ் பிரகாஷோட கோஷ்டியில் இருந்தார். அந்த கோஷ்டியில் இருக்கச்சே அவெல்லாம் கங்கைக்கு போய் வர எங்கேயா பண்ணணும், இதா பண்ணணும், இவரை ஏற்றி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு அந்த கோஷ்டியில இது எம்பாருக்கு தெரிஞ்சது. எம்பாரு தான் காதுபடின்னு சொல்லிட்டார். அவர் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டார். திரும்பி வரச்சே எங்க போகுது தெரியல. இருட்டுக்காடுல இருக்கச்சு. அது விந்திய சாத்புரா மலை. அந்த மலைக்கு பக்கத்துல வந்துட்டார். எங்க தெரியுது ஏது தெரியுது ஒண்ணுமே தெரியல. அப்படி இருக்க செய்து அப்ப சுவாமியை ரட்சித்து யாருன்னா அந்த தேவப்பெருமாள் தான். அந்த தேவப்பெருமாளும் பெருந்தெய்வத்தாரும் வேடன் வேடிவிச்சியா வந்து அப்ப அவளை ரட்சித்தாரணும். சுவாமி ராமானுஜர் ரட்சித்தாரணும். அப்ப அவ பூ கேட்டாராம். அந்த பூ கேட்டாரணும். அந்த பூ கேட்டதுக்காக அந்த பூவை கொண்டு கொடுத்தாரணும். அது கிடைக்காமல் போக அப்படிப்பட்ட பூண்ட அன்பாளன் அங்க புஷ்பத்தை தானே பிரார்த்தித்தா. வேடன் வேடிவிக்கியா வந்து அங்க சுவாமி ராமானுஜர் ரட்சித்து கொடுத்தாரு. நேரம் அங்க எங்க வந்து வந்தாரு, நேர கிணத்தடிக்கு வந்துட்டார். காஞ்சிபுரம் கிணத்தடிக்கு வந்துட்டாரணும். அப்படிப்பட்ட அன்பானன் அன்னைக்கு தான் ராமானுஜர் தன்னுடைய அன்பினையே தேவப்பெருமாளுக்கு தலையிலே அப்படி சாற்றக்கூடிய புஷ்பஹாரமாக தான் சமர்ப்பித்துக் கொண்டார். தன்னுடைய அன்பையே புஷ்பமாக சமர்ப்பித்தார். அதான் இருக்கிற இல்லையா. அப்ப அந்த இந்த சரித்திரம் மேல எடுக்க போறார். நெலோகந்தியுடைய வியாக்கியானத்துல மேல இதை எடுக்க போறார். அப்ப நம்ம நல்லா விப்ளவா பார்க்கணும், ஐத்திகத்தை பார்க்கணும். அப்ப பூண்ட அன்பு என்பது பூண்ட அன்பு அன்று விந்திய சாத்புரா மலையிலிருந்து வேடன் வேடிவிச்சா வந்தாரனோ, அழைத்து கொண்டு போய் வழிகாட்டினானோ எங்கெங்கயோ போயிட்டு இருக்கான். திக்கு தெரியாத காடுன்னு தெரிஞ்சு பாருணும். அந்த திக்கு தெரியாத காட்டை திருங்கிட்டு இருக்கச்சே பகவான் அந்த காட்டின அந்த சைலண்டிக்காக பூண்ட அன்பாளன் ராமானுஜனை பொருந்தினவே. பூண்ட அன்பான் அவள் பூண்டு அப்படி தெரிஞ்சிடணும். இப்ப புது பெயர் ராமானுஜனுக்கு அன்பாளன் பேர்.
ராமானுஜருக்கு என்ன பேரு? அன்பாளன். அன்பாளன்னு புது பெயர் தெரிவிக்கிறாள், பூண்ட அன்பாளன். இப்ப ஆழ்வார் திரும்ப சுவாமி ரொம்ப அழகா சாய்க்கிறார். என்னன்னா அன்பாளன், அன்பாளன்னா சுரூப நிரூபக தர்மம்னு பேரு. ஒருத்தரை இன்னார்னு சொல்லணும், இணையார்னு சொல்லணும். இன்னார் சொல்வதற்கும் இணையார் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இன்னார்னா அதுக்கு சொரூப நிரூபணம் சொல்லணும். இணையார்னா நிரூபித்த சொரூப விசேஷம்னு பேர். ரெண்டையும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுப்போம். அதாவது சொரூப நிரூபணம், நிரூபித்த சொரூப விசேஷனம். சொரூப நிரூபணம்னா இன்னார், அவர் யாருன்னு சொல்லணும். சுவாமி அவர் இவர் சுவாமி அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருடைய பெருமையெல்லாம் சொல்றோமோ, அந்த ஒரு உண்டான பெருமை சொல்றதுதான் நிரூபித்த சொரூப விசேஷனம். அப்ப இன்னார்னு ஒருத்தரை நிரூபிக்கணும்னா அதைத்தான் சொரூப நிரூபகன தர்மம்னு பேரு. இப்ப ராமானுஜருக்கு சொரூப நிரூபக தர்மம்னா அன்பாளன். அன்பாளன் சொரூப நிரூபக தர்மமா? ஆமா சுவாமி. எது போல? பெருமாளுக்கு என்னதுமா பேரு? திருவுக்கும் திருவாகிய செல்வா, திருவாளன் பேரு. பெருமாளுக்கு திருவாளன் பேரு. அப்ப பெருமாளுக்கு திருவாளன். அதே போல சுவாமி ராமானுஜருக்கு அன்பாளன். அப்ப அன்பாளன்ங்கிற பேரு இவருக்கு உண்டு. இதுதான் திருவாளன். என்னமா வந்து சுவாமி பெருமாளுக்குன்னா ஸ்ரீகுண ரத்ன கோஷம்னு ஆச்சரியமான ஒரு கிரந்தம் பராசர பட்டர் அனுகிரகிக்கிறார். அந்த கிரந்தத்துக்கார், ஹே பகவானே, உன்னை விட்டு எப்போதும் பிராட்டி பிரிவதே கிடையாது இல்லையா? நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோசி அனபாயினி பிரியறதே கிடையாதுனோ. உன்னோடு எப்பவுமே சேர்ந்தேதான் இருக்காது. இப்ப பிரிந்திருக்காளா? அகலகில்லேன் இறையன் என்று அலர்நேல் வந்து உரைமாகான்னு பிரிவதே கிடையாதுனோ. அதனால அது மட்டும் இல்ல, பிரியாது இருக்கிறபடி அருண்டி அவளை ஆலிங்கனம் பண்ணிக்கிற. நீ ஆலிங்கனம் பண்ண ஒரு பிரபாவத்தாலே அவ உன்னோடு இருக்கிறான்னு, அதனாலே உனக்கு பெருமை. ஸ்ரீயப்பத்தின்னு சொல்றோம். ஸ்ரீயப்பத்திங்கிற பிராட்டினால்தான் பகவானுக்கே பெருமை. பிராட்டி இல்லைன்னா பகவானுக்கு இந்த பெருமை இருக்கான்னா அநேகமா இல்லைன்னு சொல்லலாம். இது சொல்ல வந்தா அந்த பிராட்டி இருக்கு இல்லையா? ஆனா முன்னாலே பெருமையா இருந்தாலும் அவள் உனக்கு அடங்கி நிற்கிறபடியாலே அவளை விட்டு சுத்தி இந்த வேத வாக்கியங்களே உன்னை சொல்லும் போது அவளை சேர்த்தே சொல்றதே தவிர அவளை விட்டு பிரித்து தனியா சொல்றதே கிடையாது. பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்னத்துக்கு ஒருத்தர் தெரிவிக்கிறார். அப்படின்னா பகவானுக்கு சொரூப நிரூபக தர்மம் இதே பிராட்டி தான். ஸ்ரீயப்பதி, ஸ்ரீயப்பதி தான் பகவானுக்கு சொரூப நிரூபம். அவள் இருந்தா தான் அவன் தெரிஞ்சுக்கிறான். சுவாமி பகவான் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? வெறும் பிரம்மச்சார நாராயணன் இல்ல, ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணா இருந்தா தான் இது உண்டே தவிர ஸ்ரீமன் நாராயணமா இல்லாம எதா பண்ண ஒரு பிரயோஜனமே இல்லையா? இது வந்து பிராட்டியே தெரிவிக்கிறார், அவரே தெரிவிக்கிறார். இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம், அந்த பாஞ்சராத்திர சாஸ்திர லட்சுமி தந்திரம்னு பேரு. கடைசியில தெரியுது பாஞ்சராத்திர சாஸ்திரம் வந்து லட்சுமி தந்திரம் வந்து யாருக்கு? இந்திரனுக்கு உபதேசம் பண்றா பிராட்டி. அந்த உபதேசம் பண்றச்சு அப்ப பிராட்டியே தெரிவிக்கிறார். அகம்தா பிரம்மணஸ்தஸ்ய சாகமஸ்த சதானி சதானினி. அகந்தா பிரம்மணஸ்தஸ்ய அப்படின்னா நான் லக்ஷ்மி தந்திரன், நான் பெரிய பெருமாளுக்கு அகந்தா. அகந்தா அதனால சில பேர் சொல்ல அகந்த முடிச்சுட்டு இருக்காரு, அகந்தியா இருக்கு, அகந்தியா இருக்குல்லையா? அகந்தான்ற இல்லையா? அந்த அகந்தா அகந்தை படுத்துன்னா நம்ம இடத்துல இருந்தால் அது தாண்டுது. அகந்தை நம்மிடத்துல இருந்தா தாங்குது. அது யாரிடத்துல இருக்குன்றது முக்கியம். அகந்த பகவான்கிட்ட இருக்கணும். ஏன்னா அகங்காரம் அவர்கிட்ட சுவாதந்திரம் இருக்கணும். சுவாதந்திரம் நம்ம இடத்துல இருந்தாதான் குற்றமே தவிர பகவான்கிட்ட சுவாதந்திரம் இருக்கணும். சுவாதந்திரம் இல்லைன்னா நமக்கு சிரமம். ஏன்னா சுவாதந்திரம் மட்டும் இல்லாம இருந்தா நாம என்ன பண்ணோம்? நம்மால சரணாகதி பண்ணிட்டு பகவான் திருப்படி பற்றவே முடியாது. அதெல்லாம் கிடையாது. நீர் என்ன பண்ணுங்கோ? கர்ம, நான் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன், கர்மயோகம் பண்ணி, ஞான யோகம் பண்ணி, பக்தி யோகம் பண்ணி, இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பண்ணிட்டு எத்தனை பேர் வரிசையில நின்றுட்டு இருக்கா? அந்த வரிசையில வான்னு சொல்லியாச்சுன்னா என்னைக்கு நம்ம போறது? நம்மால போக முடியுமான்னா போகவும் முடியாது. அவர் சுவாதந்திரம் இருக்கிறபடியாலே ஓ உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் என்று சொல்லக்கூடிய ஆரணக்கு நின் சுவாதமே சரணாக தந்துடைந்தாய் நாகனமிச நம்பிரான் சரணே சரண் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கு இல்லையா? அப்ப அதனாலதானே அந்த வரிசையே இல்லாம நாம நிற்க வேண்டிய அவசியமே இல்லாம ஒண்ணும் இல்லாத என்ன எதுக்காக பிரயோஜனம் உண்டா? ஈசனேன் இரவுண்டுமிலேன் எங்கன் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதித்தே ஒண்ணுமில்லாத என்னை தன் அருகிலே அழித்துக் கொண்டு போய் அவன் திருவடியில் சேர்த்துக்கிறாரனோ. இதெல்லாம் இது சுவாதந்திரியத்தை பற்றாச கொண்டு. அப்ப சுவாதந்திரம் என்பது அவனுக்கு பெருமை, அவனுக்கு பெருமை. ஆனா அந்த சுவாதந்திரம் என் தலையில இருந்தா தான் என்னது அது தப்பு. அப்ப சுவாதந்திரம் பிரம்மத்திரத்துல இருக்கணும்.
அந்த ஸ்வத்தம் ஆத்மனி சஞ்சாதம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம். ஸ்வத்தம் ஜீவாத்மான் இருக்கணும், அதே சுவாமித்வம் பகவான் இருக்கணும். சொத்தான தன்மை ஜீவாத்மாவிடத்துல இருக்கணும், சுவாமியான தன்மை பகவானிடத்துல இருக்கணுமோ. அதைத்தான் திருவாளன்னு தெரிவிக்கிறார். திருவாளன்னா திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா. அப்ப பெருமாளை எவ்வளவு தூரம் வலிமை மிக்க சுரூப நிரூபக தர்மம் அப்படின்னா பிராட்டி தானே சொரூப நிரூபக தர்மம். சொரூப நிரூபக தர்மமே பிராட்டி தானே பகவானுக்கு. அதே போல இப்ப என்ன ஆயிடுச்சு, தென் அச்சியூரர் கடலினைக்கு, தென் அச்சியூரர் கடலினைக்கு பூண்ட அன்பு. அப்ப ராமானுஜருக்கு எது சுவாமி சொரூப நிரூபக தர்மம்னா பூண்ட அன்பு என்பதனாலேயே ராமானுஜருக்கு சொரூப நிரூபக தர்மம். அப்ப ராமானுஜர் சொரூப நிரூபக தர்மமே பூண்ட அன்பாளன். சரி சுவாமி, ராமானுஜர் சொரூப பூண்ட அன்பாளன்னா அந்த அன்பை நம்பித்தான் நாம இருக்கோம். ராமானுஜருடைய சுவாதந்திரத்தை நம்பி இல்ல, அந்த அன்பை நம்பித்தான் நாம இருக்கிறோம் இல்லையா. ராமானுஜர் எழுதியதும் பிரீத்தி பூர்வகமாக சரணாகதி பண்ணுவார். ஒரு திருவாராதனை பண்ணுனா பக்தியோடு பண்ணு, பிரீத்தியோடு. பீத்தியோடு பண்ணாதே பிரீத்தியோடு பண்ணுவார். பீத்தினா பயம், பயம் வேண்டாம், பிரீத்தியோட பண்ணு. அதுவும் பிரீத்தியோட பண்ணு, அதுவும் எப்படி பண்ணணும், பக்தி பூர்வகமாக பண்ணு அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட திருவாராதனை பண்ண சொல்லியிருக்கானா. அப்ப அன்பு, அந்த அன்பு என்பது ராமானுஜருக்கு பெரிய சொத்து. பெரிய சொத்துன்னு அப்ப திரு என்பது பகவானுக்கு சொத்து, அன்பு என்பது ராமானுஜ சொத்து. ஆனா அங்கு திருவாளன் பகவானுக்கு சொரூப நிரூபக தர்மம், இங்கு அன்பாளன் சுவாமி ராமானுஜருக்கு சொரூப நிரூபக தர்மம். அங்க திருவாளன், இங்கு அன்பாளன் சுவாமி ராமானுஜருக்கு சொரூப நிரூபக தர்மம். பெருமாள் திருமேனி பருவம் விராட்டி தான் சொரூப நிரூபக தர்மம். பெருமாள் திருமேனியை தொடரணும். அந்த திருமேனியை தொட்டா என்ன ஆகுன்னா ஒண்ணுமே இல்லை, மீனை நம்ம மீன் இருக்கணும், அந்த மீனை நம்ம எங்க தொட்டாலும் தண்ணீர் பசை இருந்துட்டே இருக்கும். மீனை எங்க தொட்டாலும் தண்ணீர் பசை இருந்துட்டே இருக்கும். அதே போல பெருமாளுடைய திருமேனி எங்க தொட்டாலும் அந்த மீனுக்கு எப்படிலாம் தண்ணீர் பசை இருக்கோ அதே போல பிராட்டியுடைய சம்பந்தம் இருந்துட்டே இருக்கும். எல்லா இடத்துலும் பிராட்டி சம்பந்தம் இருக்கும். அதே போல சுவாமி எம்பெருமானார் அந்த எச்சிராஜனுடைய திருமேனியை தீண்டி பார்த்தா அன்புதான் எங்கும் மிழுவும். அவன் பெருமாளுடைய திருமேனி பிராட்டி மிழுவார். அதே போல ராமாவுடைய திருமேனி அன்பு மிளிரும். அப்படிப்பட்ட அன்பு, அதைத்தான் அன்பாளன், பூண்ட அன்பாளன், தன் அத்தியூரான் கலனைக்கு பூண்ட அன்பு. அந்த அன்பு அப்படிப்பட்ட ராமாவுடைய அன்பு, அந்த ராமாவுடைய திருவடிகளை பொறிந்தினேவே. இனி 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 இத்தனை சரி சுவாமி இத்தனை வீழ்ந்திருந்தே ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே அப்படின்னு இதெல்லாம் வீழ்ந்து போனேன்னா அதெல்லாம் மறந்து போயிடுது. அந்த அளவுக்கு ராமானுஜரி அன்பு கிடைச்சத்தோனும், அந்த அன்பு கிடைச்சபடியாலே அதிமாத்திர பிராபண்யமாக இருக்கக்கூடிய ஜனமா ராமானுஜர் அன்பு. அந்த அன்பு என்ன, அந்த அன்பாலே அந்த ராமானுஜரை பொறிந்தினமே அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப மணவாளமாவுடைய அவதாரிகை பார்ப்போம். ஆச்சரியமான அவதாரிகை. அதாவது ஒரே நிமிஷம், 31ஆம் பாட்டு. அனாதிகாலம் அசங்கியாதமான யோனிகள் தோறும் தட்டித் திரிந்த நாம் என்று நிருகேதுகமாக எம்பெருமான சேரை பெற்றோம் என்று நீதி பிரகர்ஷத்தாலே திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார். ஆச்சரியமான நிருகேதுக கடாட்சம் நம் சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப ஆனந்தம் வந்துட்டு வச்சுக்கேன், பிறரெல்லாம் கூப்பிட்டு பேச முடியாது. நமக்கெல்லாம் ஆனந்தம் ரொம்ப வந்துட்டுன்னு வச்சுக்கேன், துக்கம் வந்தா சொல்லுவோம். ஆனந்தம் ரொம்ப வந்து அப்ப ஆழ்வாரோட வழக்கமே எது என்னன்னா, ஆழ்வார் வழக்கு இதுதான். அவருக்கு ஆனந்தம் வந்துட்டு இல்ல துக்கம் வந்துட்டுனா வெளியிலலாம் யாரையும் கூப்பிட மாட்டோம். நமக்கெல்லாம் யாரும் ரொம்ப நெருங்கினவாளா இருக்கா வச்சுக்கேன், அந்த நெருங்கினவாட்ட அவ சொல்லுவாருணும். ஆனா ஆவாலாம் அப்படி பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான்னா தன் மனசை கூப்பிடுவா, தன் மனசை கூப்பிட்டு சொல்லுவான். சரி சுவாமி, ஆனா பூர்வாச்சாரியெல்லாம் கொஞ்சம் வெளியில வருவா, யாராவது கூப்பிடுவா. இன்னைக்கு எல்லாருமே அனைமையான மனசுக்கிட்ட வேற எதுவும் பண்ணிட்டு, ஆனா ஆழ்வார்கள் மட்டும் மற்ற பேர்ட்ட கூப்பிடவே மாட்டான். அவளுக்கு யாரோடையும் சேர மாட்டான். அவ மனசு கூப்பிடுறதுதான் அதுக்கு ஆழ்வாருக்கு முதல்ல வச்சுப்பார். ஏன்னா வைகை ஆழ்வார் தொடங்கி திருமங்கி ஆழ்வார் பரியந்தம் அப்படிதான் அவருடைய அபிப்பிராயமே. ஏன்னா மனசுக்கு தான் உபதேசம் பண்ணுவா. ஏன்னா அவர்களை மற்ற எந்த கோட்டிலும் சேர்ப்பதற்கு ஆளே கிடையாது.
எந்த கோட்டில் சுவாமி சேர்க்கலாம்? எந்த கோட்டிலும் சேர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆழ்வார்கள் கோட்டில் சேர்க்கறதுக்கு பார்த்தா பாருங்க, சம்சாரிகள் கோட்டில் சேர்க்கலாமன்னா நமக்கு அவனுக்கு ஒத்தே வராது. ஆழ்வாருக்கு சொல்றது எல்லாமே பகவான் 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 இருக்காரு. நாம ஐஸ்வர்யத்தை பார்த்துட்டு இருக்கோம், இந்த சரீரத்தை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒத்து வராது. அதுக்கு மேல நித்திய சூரிகள் கோட்டில் சேர்க்கலாமே சொல்லி ஆழ்வார்கள்னா இல்ல சார், அவளுக்கு கிடைச்சிருச்சு, இன்னும் இவருக்கு கிடைக்கலையே, இன்னும் கிடைக்கல. கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ குறுகாதோன்னு சொல்லிட்டு இருக்காரோ, பிரார்த்திச்சுட்டு இருக்காரோ. நித்திய சூரிகள் கோஷ்டிலையும் சேர்க்க முடியாது. ஏன்னா அவ கிடைச்சு அங்க அனுபவிச்சுட்டு இருக்கா, ஆழ்வாருக்கு கிடைக்கல. சரி சுவாமி, அப்ப துணை சேர்க்கறதுக்கு யாரா இருக்கணும் போனோம்? அப்ப முமுட்சு கோட்டில் சேர்க்கலாமே சுவாமி. முமுட்சுக்குன்னா மோட்சத்துல இச்சை இருக்கக்கூடிய கோட்டில் சேர்க்கலாமான்னா சேர்க்கலாம். ஆனா என்ன தருவோம், ஒருத்தன் கர்மயோகத்தை பண்றான், ஒருத்தன் ஞான யோகத்தை பண்றான், ஒருத்தன் பக்தி யோகத்தை பண்றான். அப்ப இவர்கள் தாங்கள் பண்ணுகிற யோகத்தால்னா என்னது பகவானுடைய திருவுள்ளவங்க வந்து மேற்கொண்டு போகணும். அதை ஒத்துக்கிறதே இல்லையே. சொரட்சனே சுவான்மயம் ஒழிகை உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் பெற வேண்டேன் அந்த நிலையோடு இருக்காரமா. அதனால இந்த மூவரோடு சேர முடியாது, சம்சாரிகளோடு சேர முடியாது. நமக்கும் ஆழ்வார்களும் ஏறி வச்சாலும் எட்டாது. ஏன்னா அவருடைய எண்ணமே வேறு, நம்முடைய எண்ணமே வேறு. சரி, அதுக்கு மேற்கொண்டு நித்திய சூரிய சேரலாமான்னா அவன் அங்க அனுபவிச்சுட்டு இருக்காய சதாபசந்தி சூரையகா ஆ ஊஹா ஊஹா அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதகா அண்டு அவன் நித்தியசூர் அனுபவிச்சுட்டு இருக்கானோ. அந்த அனுபவம் இவாள் கிடைக்கலையே, கிடைக்காத வழியான அந்த கோட்டிலும் இல்லை. சரி சாமி, மூச்சுக்கள் கோட்டி அது நல்லாதானே இருக்கு. மூச்சுன்னா மோட்சத்துல இச்சை இருக்கிற கோட்டி, அந்த இச்சை இருக்கிறவங்க சேரலாமான்னா சேர முடியாது. ஏன்னா அவெல்லாம் சாத்தியமாய் நிட்டர்கள். கர்மயோகமும் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணி ஆழ்வார் அப்படி இல்லை, பகவானை தவிர மற்றொன்று அறியார், அவனாலே அவனை அடைதல் என்கிற நிலையோடு இருக்கா இல்லையா. அதனால் இது மூணு சேர முடியாது. சம்சார சேர்றோம் பார்த்தா உண்டியே உடையே, இந்த சம்சாருக்கு எப்படி இருக்கா, உண்டியே உடையே மண்டலத்துடன் கூடுவதில்லையா தெரிவிக்கிறா இல்லையா. ஆகா, அப்ப இந்த நிலை இருக்கச்சே அதற்குத்தான் என்ன பண்றான், நெஞ்ச கொண்டாடுறான். முந்துற்ற நெஞ்சி நெஞ்சமே நல்ல நல்ல உன்னை பெற்றால் என் செய்வோம் இனி என்ன குறைவு. ஆழ்வார் அப்பப்ப நெஞ்ச கொண்டாடிட்டே இருப்பார், அப்பப்ப ரொம்ப நன்னா கொண்டாடுறார். ஏன்னா இந்த பாசத்துல ஆழ்வார் காட்டின வழியிலேயே திருவரங்கத்தவன நெஞ்சு கொண்டாடுறார். ஆழ்வார் எந்த விதத்துல காட்டினாரோ அதே போல இந்த பாசனை தணிக்கிறார். முதல்ல மனசை கூப்பிட்டு என்ன தெரிவிக்கிறார் தெரியுமா, அனாதி காலமாக நாம இங்க இருந்தோம், என் மனசு அனாதி காலமா நம்ம எங்க இருந்தோம், இப்ப எங்க நிக்கிறோம். அப்ப அது தெரியாமலே தெரிஞ்சு கொண்டிருந்தோமோ, இன்னைக்கு நம்ம எப்படி வந்திருக்கோம், அந்த ராமானுடைய திருவடியில பொருந்துனோமே. பொருத்தினதுக்கு ஏதாவது பண்ணினோமா? ஒண்ணுமே பண்ணலையே. பொருந்ததுக்கு ஏதாவது பண்ணின? ஒண்ணும் பண்ணலையே. அப்ப பண்ணலைன்னா இப்ப முன்னாடியே பொருந்திருக்கலாமான்னா இல்ல, மனசு ஒண்ணுமே பண்ணல. ராமானுஜரா வந்து பொறிந்து பொய்த்து கொண்டார், தர்ம முக்கியம். ராமானுஜராக வந்து பொருந்து வைத்துக் கொண்டு, அதான் நெருகேத்துக்கொன்னு பேரு. நெருகேத்துக்கம்னா எந்த விதமான காரணமுமின்றி ராமானுஜரே தன்னுடைய திருவடிகளை நம்முடைய சிரசு மேலே பொருத்தி வைத்துக் கொண்டார் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப பதபதார்த்தங்கள் பார்ப்போம். ஆச்சரியமான பதபதார்த்தங்கள். ஒரே நிமிஷம். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே அப்படின்னு எடுத்துக்கார். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமேன்னு தெரிவிக்கிறார். இன்றோ ரெண்டியே அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த இடத்துல ஆண்டுகள் நாள் திங்களாக இந்த மனசுதான் சுவாமி பந்தத்துக்கும் காரணம், மோட்சத்துக்கும் காரணம். மனசுதான் பந்த மோட்சம் ரெண்டுக்கும் பொதுவா இருக்கையாலே இரண்டு தசைகளும், அதாவது இரண்டு தசை என்னன்னா இழந்த தசை பெற்ற தசை. பகவானை அடைவாமல் சமப்பட்டு இருக்கோமோ அந்த தசைக்கு காரணமும் எது, மனசுதான். இப்ப பெற்றோமே பகவான் அப்படின்னு, பகவான் ஆழ்வார் திருவடி இல்ல ராமானுஜர் திருவடி பெற்றவனோ அதுக்கும் காரணம் அதே மனசுதானே இல்லைன்ட்டு. இழந்ததுக்கு காரணம் மனசு, பெற்றதுக்கு காரணம் யாரு, சுவாமி ராமானுஜர். நிதானமா பார்ப்போம், கொஞ்சம் நிதானம். ஏன்னா மனசுன்னா என்ன, புத்தின்னா என்ன, ஞானம் என்ன, கொஞ்சம் ஸ்ரீபாஷத்துக்கு எடுக்கிறேன். என்ன விஷயம் நிதானமா பார்ப்போம். இது தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், எல்லாம் வந்து தர்க்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், மீமாம்சாஸ்திரம் வாசிச்சுன்னு வரணும். இருந்தாலும் ஒன்றும் சிரமம் இல்லை, நிதானமா பார்த்தா புரிஞ்சிடும். இப்ப
பந்த மோட்சங்க ரெண்டுக்கும் காரணம் இதுதான் சொன்னார். ரெண்டு தசைன்னு சொன்னார். அப்ப நேற்றைய தசை, இன்றைய தசை. அப்பன்னா பூத காலம் என்று சொல்லக்கூடிய கடந்த காலம், வர்த்தமான காலம் என்று சொல்லக்கூடிய நிகழ்காலம், அந்த ரெண்டுத்துக்கும் காரணம் எது? நெஞ்சுதான். அப்ப நெஞ்சே, நீ கூட இருந்தா என்னுடைய நல்லதுக்கும் தீயதுக்கும் நீதான் காரணம். சுவாமி இது என்ன சுவாமி, நெஞ்ச பார்த்து அந்த வார்த்தை சொல்லியாச்சுன்னா நெஞ்சு கோச்சுக்காத. நல்லதுக்கு காரணம்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன், தீயதுக்கும் காரணம் என்னன்னா மறைமுகமா அது கொஞ்சம் வர சொல்றது. நெஞ்சே, நான் இந்த இன்னைக்கு நல்லா இருக்கணும், நீதான் காரணம். நான் நல்லா இல்லாம இருந்தனும், நீதான் காரணம். நெஞ்சு போகிறோம்னா, ஆனா நெஞ்சு கோச்சுக்கிறேன். ஏன் கோச்சுக்கிறேன்னா, நல்லதுக்கு காரணம் சொன்னானோ அப்படின்னு தெரியுது. எங்க தெரியுதுன்னா, ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோர் உழல்வோம். உழல்வோம்னு இருக்கு இல்லையா? அப்ப உழல்வோம் என்றால் யாரால்? உன்னால்தான். உன்னால்தான் என் நெஞ்சே, உன்னால்தான் நீ எவ்வளவு தூரம் ஒத்துழைக்காம போனபடியாலும் உழன்றோம். நெஞ்சு ஒத்துழைச்சு. ஆனாதான் முதல் பாட்டு நெஞ்சே சொல்லுவான் நாமங்களேன்னு எடுத்துட்டார் திருவரங்க தமிழர். பூமண்ணுவாது பொருத்திய மாறன் புகழ்மணிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்த இந்த பாட்டுல நெஞ்சே சொல்லுவோம். நெஞ்சு சொல்லுவோம், வாய் சொல்லுமா? நெஞ்சு நினைச்சாதான், நெஞ்சு அனுமதி கொடுத்தாதான், நெஞ்சு ஒத்துழைத்தாதான் நம்ம எந்த காரியம் பண்ண முடியும். நெஞ்சு மேல பார்க்க போறோம். நெஞ்சு ஒத்துழைக்க எதுவே பண்ண முடியாது இல்லையா? அப்ப நல்லதுக்கும் தீயதுக்கும் நெஞ்சுதான் காரணம் தெரிவித்தார். ஆனால் இன்னைக்கு நீ ஒத்துழைத்தபடியாலே, நெஞ்சே நீ தானே ஒத்துழைத்தபடியாலே இது கிடைச்சது அப்படின்னு சொல்லல. அந்த ராமானுஜருடைய நெருகேதுக்கு கடாட்சத்தால இது கிடைச்சது. அப்பனா இன்னைக்கு ஒத்துழைத்தது யாரு? சுவாமி ராமானுஜர். அப்ப நெஞ்சு ஒத்துழைக்கலையானா அத்வேஷத்தை விட்டு நெஞ்சு என்ன பண்ணிட்டு ராமானுஜன் சொன்னா முகத்தை திருப்பிட்டு இருந்தது இத்தனை நாள். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு முகத்தை திருப்பாம இருக்கு, அவ்வளவுதான் பண்ணிட்டு. நெஞ்சு வேற எதுவும் பண்ணல. ஆனா ராமானுஜர் தன்னுடைய நெருகேது கடாட்சத்தாலே இன்னைக்கு இது கிடைச்சதுன்னு தெரிவிக்கிறார். அப்பனா இந்த மனசுக்கு பங்கு இல்லையா சுவாமி? அப்ப ராமானுஜர் ஒத்துழைத்தாரு கிடைச்சதுன்னா இந்த மனசுக்கு பங்கு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணலையா? இல்ல நல்ல வேலை அத்வேஷத்தை காட்டிய தரும். இல்ல ராமானுஜர் என்ன முகத்தை திருப்பிட்டு இருந்ததோனோ, அந்த முகத்தை திருப்பாம இருந்ததோனோ, அவ்வளவுதான் மனசுடைய பங்கு. மனசுடைய பங்கு இப்ப நாமே சடாதி பண்றோம். நான் பண்ணபடியால கொடுத்தாருன்னா கிடையாது. அப்ப நான் என்ன சொல்ல அனுமதித்தேன். பகவான் எனக்கு மோட்சம் கொடுக்க வரும்போது இல்லைன்னு சொன்னா அனுமதிக்கிறேனோ, அந்த அனுமதி தான் நம்ம பண்ணோம். அதுதான் சரணாகதி. அதே போல இந்த மனசை என்ன பண்ணிட்டு இத்தனை நாள் முகத்தை திருப்பிட்டு இருந்தது கிடையாது கிடையாது கிடையாது, என்ன நானே ரட்சித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு என்னை நானே ரட்சித்துக் கொள்ளும் தன்மையை விட்டது. ரட்சியனோட பிரார்த்திக்கல. கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம். ரட்சின்னு பிரார்த்தித்ததுன்னா, ஏன்னா நாம பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடியே பகவான் வந்து 6 விதமான வடிகட்டுகள். ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தன்னு முதல்ல சொல்வார். ஈஸ்வரன் பகவான் எப்பவுமே நாம நன்னா இருக்கணும், அவன் திருவடி பத்தணும், அந்த ஸ்ரீவைகுண்டவன் என்கிற எண்ணம் எப்போதுமே உண்டு. அதனால்தான் சிருஷ்டி காலத்துல முதல்ல நம்ம கரணகலை பெருமை கொடுத்தது காரியம்னா அச்சித்து போல கடந்த அந்த அச்சித்து போல இருக்கச்சு நம்ம கரணகலை பெருமை கொடுத்து நமக்கு இதெல்லாம் வச்சுட்டு வரட்டும் நம்ம திருவடியை பத்திட்டு தான் அதுவே அவருக்கு என்னடா நம்ம மேல் இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த பாசத்தால் தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு கட்சிது. இப்ப மனசு என்ன பண்ணித்தர பங்குன்னா ஒண்ணுமில்ல சுவாமி, அத்வேஷத்தை காட்டுத மனையேது மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சியன்னு. ஆனா நான் கெட்டது பண்ணும் போது நெஞ்சு கூடவே இருக்கு. நாம கெட்டது பண்ணும்போது நெஞ்சு கூடவே இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, யாரும் சண்டை போட்டு கெட்டது பண்ண மாட்டாங்க. என்ன பாருங்க, எனக்கு நானே சண்டை போடுவேனா? ஏதோ ஒரு காரியம் பண்ணும். காரியம் பண்றச்சே மனசு ஒண்ணு சொல்லும், புத்தி ஒண்ணு சொல்லும், ஞானம் ஒண்ணு சொல்லும். ஒண்ணுக்குள்ள சண்டை வருமானா? அதான் சண்டைலாம் வராது. சண்டைலாம் ஒண்ணுமே வராது. ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். நம் நெஞ்சு என்பது கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் நீங்க இங்கேயே ஞாபகம் வச்சுன்னு கேட்டதான் இப்ப கொஞ்சம் சாஸ்திரோக்தமான அர்த்தம். இப்ப நம் நெஞ்சு என்பது, அதாவது சம்ஸ்கிருதப்படி பார்த்தா புத்தி என்பது ஒன்று, மனசு என்பது ஒன்று, ஞானம் என்பது 3 இருக்கு. புத்தி ஒண்ணு,
மனசு ஒண்ணு, ஞானம் ஒண்ணு. ஞானம்னா என்ன சுவாமி? ஞானம்னா அறிவு. ஞானம்னா அறிவு. அப்ப நம்ம நினைவுக்கெல்லாம் இருப்பிடம் எது? நம்ம நினைக்கிற போனோம் அந்த நினைவுக்கெல்லாம் இருப்பிடம் எது? நம்முடைய நினைவுக்கெல்லாம் இருப்பிடம் எதுன்னா அந்த நினைவுக்கெல்லாம் இருப்பிடம் நினைக்கிறோம்னா மனசார நினைக்கிறேன் சுவாமி சொல்றோம். அப்ப நினைவுக்கு இருப்பிடம் மனசு. அதற்கு மேலே புத்தி என்பது அந்த அறிவை பிரகாசிக்க வேண்டிய ஒரு துவாரம். அறிவு இருக்கணும், ஞானம் என்று கொள்ளக்கூடிய அறிவு இருக்கணும். அந்த அறிவு பிரகாசிக்கணும், வெளில வரணும். அந்த வெளி வரக்கூடிய ஒரு துவாரம் தான் புத்தி. அதுதான் புத்தி. அப்ப புத்தி என்பது மனதிலே வந்து நிலை பெறணும். அப்ப ஆத்மாட்ட அறிவு இருக்கு. அந்த அறிவு புத்தியிலே வந்து அந்த புத்தியிலிருந்து மனசிலே வந்து நிலை பெறணும். அப்ப மனசு என்பது இந்திரியங்கள் ஒன்று. ஆனா புத்தி என்பது இந்திரியங்கள் ஒன்று கிடையாது. நல்லா படிச்சுங்க. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், 10 இந்திரியங்கள். 11வது இந்திரியம் மனசு. புத்தி ஒரு இந்திரியமான கிடையாது. இப்ப புத்தி என்ன சுவாமி? புத்தி ஞானத்தை பெறக்கூடிய ஒரு துவாரம், மானத்தை பெறக்கூடிய ஒரு துவாரம். பிரசரிக்கிறோமோ அந்த பிரசரிக்க வேண்டிய துவாரம் தான் புத்தி. அப்ப புத்தி வேறு, மனசு வேறு, ஞானம் வேறு. மூணுமே ஒண்ணு கிடையாது. புத்தி என்பது வேறு, மனசு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. புத்தி என்பது இந்திரியங்கள் கிடையாது. மனசுதான் இந்திரியம். 11வது இந்திரியம். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனஸ்தத்துவம் ஒண்ணு. அப்ப 11வது இந்திரியம் எது? மனசு. அப்ப புத்தி என்பது இந்திரியங்கள் ஒன்று கிடையாது. அப்ப புத்தி என்பது இந்த மனசு பிரசகிக்க ஒரு துவாரம் வேணும். இந்த மனசு வழியா மனசார சொல்றேன் சுவாமி அப்படின்னா அப்ப அத ஒரு துவாரம் வேணுமோனோ. அதாவது இந்த மனசு ஏதோ நினைக்கிறது. அந்த நினைவு தான் ஞானம். மனசு ஏதோ நினைக்கிறது. கொஞ்சம் நிதானமா இதை கேளுங்க. மனசு ஏதோ நினைக்கிறது. அந்த நினைவு தான் ஞானம். அந்த அறிவும் நினைவும் சேர்ந்தா எப்படி செயல்படுத்தணும்? அறிவும் சேரணும், நினைவும் சேரணும். ரெண்டும் சேர்ந்தா செயல்படுத்தணுமோனோ. அந்த செயல்படுத்தணும் என்பதற்கு ஒண்ணு வேணுமோனோ. அதுதான் புத்தி. அப்படின்னா ஞானம் என்கிற அறிவு, ஞானம் என்கிற அறிவு, மனசு என்கிற புத்தி, இது ரெண்டும் சேரணும். ரெண்டும் சேர்ந்ததான் செயல்பாடு வரும். அந்த செயல்பாடு பண்ணணுமோனோ அதுக்கு ஒரு துவாரம் வேணுமோனோ. அந்த துவாரம் தான் புத்தி. அப்ப புத்தி என்பது தனி, மனசு என்பது தனி, ஞானம் என்பது தனி. அப்ப இது எல்லாத்துக்கும் மேல ஆத்மா தனி. அதை புரிஞ்சுக்கணும். உடனே ஞானம் 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 வச்சுருந்தா ஆத்மா வேலை இருக்கு. அப்ப புத்தி, மனசு, ஞானம், ஆத்மா. என்னன்னா அப்பப்போது நம்ம புத்தியை பிரிச்சு, மனசை பிரிச்சு, ஞானத்தை பிரிச்சு, ஆத்மாவை தனியா நிற்க வச்சு என் புத்தி என்ன நினைக்கிறது, எப்படி செய்கிறது என்று யோசிக்கணும். யோசிக்கிறோம்னா கிடையாது. எடுத்தோம் கவுத்தோம்னு சில பேர் சொல்றா பாருங்க. அதுதான் இது. அப்பப்ப நான் பிரிக்கணும். பிரிச்சுட்டு என்ன பண்ணணும்னா பிரிச்சு முதல்ல புத்தியை பிரிக்கணும், அதுக்கப்புறம் மனசை பிரிக்கணும், அதுக்கப்புறம் ஞானத்தை பிரிக்கணும், அதுக்கப்புறம் ஆத்மாவை தனியப்படுத்தி அப்புறம் யோசிக்கணும். யோசிச்சு அதுக்கப்புறம் என் புத்தி என்ன நினைக்கிறது, அப்படி செய்கிறது அப்படின்னு யோசிக்கணுமோ. என் மனசு என்னை எப்படி வழிநடத்துகிறது, என் மனசு என்னை எப்படி எப்படி போக சொல்றது அப்படின்னு யோசிக்கிறோமோ. அந்த யோசிக்கணும். அப்ப என் ஞானம் எவ்வளவு தூரம் வளர்ச்சி கண்டு பார்க்கணுமோ. அப்ப புத்தி என்பது நினைவேறு. அப்ப புத்தி என்ன பண்றது? என்ன பண்ணலாம், என்ன நினைக்கிறது, எப்படி செய்கிறது, என்ன பண்ணலான்னு. அதே மனசு என்பது எப்படி வழி நடத்தணும்னு யோசிக்கிறது. அதே ஞானம் என்பது எவ்வளவு தூரம் பார்க்கணுமோ அதை பார்க்கறது. இதெல்லாம் என்னிடத்தில் நம்மையே பிரிச்சுக்கணும். புத்தியை தனியா பிரிக்கணும், ஞானத்தை தனியா பிரிக்கணும், அதே போல இருக்கக்கூடிய மனசை தனியா பிரிக்கணும். ஆத்மா தனியா தான் இருக்கு, அது சந்தேகமே இல்லை. அப்ப நம் புத்தியிலிருந்து ஆத்மாவை பிரித்து, அதாவது பிரித்தான் அப்படி இருக்கு இல்லையா? அப்படின்னா நாம் நம்ம ஒன்னா இருக்கான்னு இருக்கோம். புத்தியும் ஆத்மா மனசும் எல்லாம் ஒண்ணு நினைச்சோம். ஒண்ணு கிடையாது, ஒண்ணு கிடையாது. சரி, அப்ப புத்தியும் ஆத்மா ஒண்ணு அல்ல. அப்ப மனசும் ஆத்மா ஒண்ணு அல்ல. புத்தியும் ஆத்மா ஒண்ணு கிடையாது, மனசும் ஆத்மா ஒண்ணு கிடையாது, ஞானமும் ஆத்மா ஒண்ணு கிடையாது.
ஞானமே ஆத்மான்னு சொல்றாளே சுவாமி. ஆத்மா ஞானமயன், ஆனந்தமயன், ஞானமயன்னு சொல்றாங்க. ஆத்மாவுக்கு ஞானம், ஞானமே ஆத்மான்னு அப்ப அனுபூதியே மோட்டம்னு போயிடும். ஞானமே ஆத்மா கிடையாது. அப்ப அப்ப அது ஏக தத்துவவாதம்னு பேரு. அப்ப ரெண்டாவது தத்துவம் கிடையாது. அது சங்கராச்சாரிய முடியும் அத்வைத்த மதம், ஏக தத்துவ மதம். ஆனா நம் சம்பிரதாயப்படி அது கிடையாது. ஞானம் வேறு, புத்தி வேறு, மனசு வேறு, ஆத்மா வேறு. அப்ப அந்த மனசு அவ்வப்போது நம்ம கூட நின்றோம்னா அப்ப நம்ம தப்புன்றோம்னு அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? அந்த மனசு அவ்வப்போது நம்ம கூட நின்னோம்னா கூட, அதாவது நான் தப்பு பண்றோம் இல்லையா, இதற்கு நாம் என்ன சொல்வதுன்னா ஆத்மாவுக்கு உண்மையா ஆத்மா எனக்கு ஏதாவது தவறு இழைக்கிறதுன்னா முக்குணங்களுடைய சேர்க்கையால தான் ஆத்மா தவறு இழைக்கிறது. கேட்கட்டும். அது மட்டும் இல்ல, ஆத்மா வந்து தன்னிட்ட தவறு எடுக்காது. ஈஸ்வரன் தூண்டுறான். பகவான் தூண்டப்பட்டு இந்த பிரபுதி சம்பந்தத்தாலே ஏதோ தவறு இழைக்கிறோம். இழைச்ச உடனே இது தப்பு பண்ணும்போது மனசு என்னது நம்மோட ஸ்நேகம் தான் இருக்கும். தப்பு பண்ணும்போது மனசு என்ன சொல்லுவோம், இது தப்பு பண்ணாதுன்னு சொல்லணும் போனா சொல்லாது. நம்மோட தப்பு பண்ணும்போது கூட நல்லா புலாவின்னு இருக்கும், நல்லா மனசு நல்லா இருந்து ஸ்நேகமா தான் இருக்கும். ஆனா நாம் நல்லது பண்ணும் போது இந்த மனசு ஸ்நேகமா தான் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மனசு இருக்கு, தீயது பண்ணும் போதும் நம்மோடு தான் இருக்கும், நல்லது பண்ணும் போதும் நம்மோடு தான் இருக்கும். ஆனா ரெண்டு சமயம் யாராவது ஒருத்தர் நம்ம மனசை எதிர்த்து கொண்டு நடக்கிறாருன்னா யோசிக்கணும். நான் தீயது பண்றணும் உடனே உள் மனசை சொல்லணும், பண்ணாத பண்ணாத பண்ணாதான்னு சொல்லணும் பண்ணும். அந்த மாதிரி சொல்ற மாதிரி தெரியல. இன்னும் நல்லது பண்ணிட்டு இருக்கணும், சபாட் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல போனோம், அந்த மாதிரி சொல்ற மாதிரி தெரியல. ஆனா இந்த அப்பதான் ஆனா அப்படி நடக்கிறதா தெரியல. அதனால்தான் பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் காரணம் மனசு. நான் தீயது பண்றேன்னா அதுக்கும் காரணம் மனசு. ஏன்னா பேச வாய மூடிட்டு இருக்கு மனசு. மனசு உடனே தப்பு பண்ற பண்ணாதன்னு சொல்லணுமோ சொல்றது இல்லை. அதை நல்லது பண்றேன்னு அப்ப சபாஷ் என்ன பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு தட்டி கொடுக்கணுமோ, தட்டியும் கொடுக்க. அதனாலதான் பந்த மோட்சம் இரண்டுக்கும் காரணம் எது? மனசுன்னு சொல்றா இல்லையா. அப்ப ரெண்டு தசையும் கூடி இருக்கிற மனசே, அதைத்தான் மனபாலமாக தெரிகிறார். மனசேனா பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவாக இருக்கையாலே இரண்டு தசையிலும் கூடி இருக்கிற நெஞ்சே. அப்ப மனசு என்பது என்னன்னா, நான் சிரமப்படும் போதும் அப்படியே இருக்கும், நான் ஆனந்தப்படும் போதும் கூடிய இல்லை. அதைத்தான் மனபாலம் அவனுக்கு. ஆக துர்தசையிலையும் கூடிதான் இருக்கும், நல்ல தசையிலையும் இருக்கும் போதும் கூடிதான் இருக்கும். இந்த நெஞ்சத்தை தான் நம்ம எப்போதும் கூட்டி கொண்டுதான் பண்ணணும். ஏன்னா நெஞ்சு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நெஞ்சு இல்லாம எத்தனை முடியாது. நமக்கு எப்ப நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்டானோ அந்த நெஞ்சு எங்கேயோ பிடிக்க ஆரம்பிக்க, ஏதாவது இழுக்க ஆரம்பிக்கும் போது பக்கத்துல ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானம் எப்படி தெரியுதுன்னா எப்போதும் நல்லதே சொல்லும். நெஞ்சு அப்படின்னு சொல்லி நல்லதான் சொல்லும். ஞானம் எப்பவுமே நல்லதான் சொல்லும். ஆனா அந்த நெஞ்சு உன்னை தப்பான வழி போக சொல்லுறது, வேண்டாம் போகாதே என்று ஞானம் அப்பப்போ சொல்லும். எதன் மூலமா சொல்லணும்? புத்தி மூலமா சொல்லும். இப்ப மனசுக்கு புத்தி உபதேசம் பண்றது. அது இந்த புத்தி எதன் மூலமா, அந்த புத்தி எதன் மூலமா வருது? ஞானம் மூலமா வருது. ஞானம் தான் சொல்லும். அப்பனா ஞானம்னா ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு ஞானம். அந்த ஞானம் என்ன பண்ணும்? மனசு ஏதாவது தவறான வழியில போயிடுதுன்னா உடனே அந்த ஞானமானது புத்திக்கு போறது. புத்திக்கு போயிட்டு ஞானம் எப்பவுமே நல்லதுதான் பண்ணும். அந்த ஞானம் என்ன பண்ணும்? தவறா பயின்று இருக்க அப்படின்னு சொல்லி புத்தி மூலமா உரைக்கும். ஞானம் என்பது என்ன ஞானம்? சாஸ்திரஜன்ய ஞானம்னு பேரு. இதை தெரிஞ்சுன்றதான் சாஸ்திரஜன்ய ஞானம்னு பேரு. அந்த ஞானம் இருக்கிற இடம் புத்தி மூலமாக என்ன பண்ணும்? புத்தி மூலமாக நம்முடைய மனசுக்கு உணர்த்தும். ஆனால் என்ன பண்ணணும்னா மனசோ எப்படி இருக்கும்? எதை பார்க்கறதோ அதை உடனே வேணும்னு கேட்கும். கண்டு கேட்டு உற்று ஓண்டு உண்டு உடலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் சொல்லி அப்படின்னு எங்கெங்கோ போகும். எனக்கு இனிமே திடீர்னு காலட்சேபம் கேட்டுட்டே இருக்கும், வேற எங்கேயா புத்தி போகும். திடீர்னு காலட்சேபத்துக்கா அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே, இப்ப என்ன இப்ப நமக்கு நாடு இல்லையே அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் இது பண்ணும், மனசுதான் பண்ணும். இப்ப காலட்சேபம் கேட்க வைக்கிறது மனசுதான். அதே காலட்சேபத்தை கேட்க வைக்காம ஒரு தன்மையோடு இருக்கிறதும் மனசுதான். அதான் மனஏக மனுஷியானம் காரணம் பந்த மோட்சையே. பந்தத்துக்கும் காரணம் மனசுதான், மோட்சத்துக்கும் காரணம் படிக்கணும். ஆகா அது என்னன்னா, அது அந்த பக்கம் பிடிச்சு இருக்கும் போது ரெண்டுக்கும் ஒரு தொந்த யுத்தம். அப்ப புத்திக்கும் மனசுக்கும் ஒரு யுத்தம் வரும். என்ன யுத்தம் சுவாமி வரும்? ஒண்ணுமே இல்லை.
உள்ளுக்குள்ளே ஒருத்தர் வந்து கத்தியெல்லாம் அடிச்சு அடிச்சு பாருங்க அப்படிலாம் இல்ல. புத்தி சொல்லும். ஏன்னா புத்தி எதனால சொல்றது? ஆத்மாட்டு வர ஞானம் இருக்கு, அது பியூர் ஞானம், சிறந்த ஞானம், சாஸ்திரஜன்ய ஞானம். அந்த ஞானம் நேரா புத்திக்கு வரும். அதனாலதான் மனசு இருக்கான்னு கேட்க மாட்டாங்க, புத்தி இருக்கான்னு கேட்கறேன். சில பேரை நீங்க பாக்கல, மனசு இருக்கான்னு கேட்கற, புத்தி இருக்கான்னு கேட்க. ஏன்னா புத்தி நல்லதுதான் சொல்லும், புத்தி நன்மையை தான் சொல்லும். இப்ப புத்தி உபதேசம் பண்ணும்போது மனசு என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் கிடையாது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. அப்ப உள்ளுக்குள்ளேயே சொந்த யுத்தம் கிடையா, இந்த யுத்தத்தை நம்ம பார்க்கணும். அதாவது ஆத்மா பார்க்கறது இல்லையா, இவன் என்ன பண்ணணும்னா, இந்த ஞானம் எனக்கு சொல்லும் நல்லதையே கொண்டு மனசு கண்டபடி இழுக்க ஆரம்பிக்கும் போது போகாதன்னு சொல்லணும்னோ, அப்பதான் மெதுவா மனசு திரும்ப ஆரம்பிக்கும். புத்தி சொல்ல சொல்ல சொல்ல, ஓ அங்க அவெல்லாம் இருக்காளே, இந்த இடத்துக்கெல்லாம் போகப்படாது, நம்ம சொரூபம் அது இல்லையே, நம்முடைய சொரூபம் என்ன, அடியார்களுடன் கூட இருக்கிறது, புறாங்களாய் அடியருடன் கூடி நின்றாடுகிறேன் அப்படி இருக்கிறதுன்னு, அங்க போகலாமா அங்க போகலாமா, கூடாதே கூடாதுன்னு மனசு ஏதாவது புத்தி சொல்ல 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 மனசு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கும். ஏன்னா யோசிக்கக்கூடிய தன்மை மனசுக்கு தானே இருக்கு. யோசிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிக்கும். திரும்ப ஆரம்பிச்சு அப்ப மனசு திரும்பும். திரும்பினா எதை காட்டி திருப்பணும்னா, இப்ப மனசை எப்படி திருப்பது? உபதேசம் பண்றது, புத்தி உபதேசம் பண்றது. உபதேசம் பண்ண உடனே மனசை திருப்பி கொடுக்குறோம். இதுவும் சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த பாட்டுல பாருங்க, ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோல்வோம் இன்போர் அண்டன்னியை காத்தகுதோர் அண்ணல் தன் அத்தியூரர் கைநக்கி கொண்டவள் வாழ்ந்து இல்லையா. நிகழ்காலமெல்லாம் மனமே, அந்த மனசுக்குதான் இவர் சொல்லிட்டு இருக்கார் திருவரங்கத்தமிழர். அந்த மனசு எப்படிப்பட்டதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் மனசு சொல்லிட்டு இருக்காரு? ஆத்மாவுக்கு சொல்லாம, ஆத்மா தான் பியூராச்சே. அப்ப இத்தனை நாள் அந்த 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 சுவாமி ராமானுஜருடைய திருவடியை பொருந்தாம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, மனசு. அந்த மனசு நெஞ்சு எல்லாம் ஒரே அர்த்தம் தான். மனசுன்னு சொன்னாலும் நெஞ்சுன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து இப்ப இவ்வளவு தூரம் சொல்ல 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 அது கேட்கணுமானோ, மனசு கேட்கணும். புத்தி சொல்றது புத்தி எதன் மூலமா சொல்றது? ஆத்மாவிலிருந்து நல்ல ஞானம் வருது. அந்த ஞானம் சாஸ்திரஜன்ய ஞானம். அந்த ஞானத்தை கொண்டு அந்த ஞானம் பிரசரிக்கிறதுக்கு உண்டான துவாரம் தான் புத்தி. அந்த புத்தி மனசுக்கு சொல்றது. சொன்ன உடனே மனசு மாறணுமானோ, திருந்தணும். ஆனா எப்படி மனசு திருத்தது? எப்படி திருத்தது? இத கீதா பாஷ்யம், பகவத்கீதை, அந்த பகவத்கீதையில அந்த சுவாமி வேதாந்தேசின் தாத்பரிய சந்திரிகைன்னு ஒரு ஆச்சரியமான சுவாமியுடைய கீதா பாஷ்யம் உண்டு, எம்பெருமானுடைய கீதா பாஷ்யம் உண்டு. அதுக்கு தாத்பரிய சந்திரிகைன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு வியாக்கரணம் அனுகிரகித்துவார். அது எப்படின்னா, ஒரு பெரிய கட்டிடக்காலை, ஒரு 25 வயசு பருவமுடைய ஒரு நல்ல வயதோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன். அந்த ஆண்மகன் என்னன்னோ பண்ணிட்டு இருக்கான். அவனை எப்படி சுவாமி திருத்துறது? ஒண்ணும் இல்ல சாமி, ஒரு அழகான பெண்ணை காட்டி, இவ்வளவு அழகா இருக்கு, இந்த அழகான பண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி தரேன், அதனால நீ என்ன பண்ற, கண்ட இடத்துல போகாத, கண்டதை பண்ணாத, நல்லதை பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவன் திருத்துவதற்குண்டான அந்த நல்ல தன்னை பார்த்து திருந்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கணும். திருமங்கையாழ்வார் அப்படிதான் என்ன பண்ண, குமுதவல்லி நாச்சியார் என்ன பண்ணா, 1000 பேருக்கு தத்தியாராதனை பண்ணணும்னா அப்படின்னாரு. இன்னைக்கு தத்தியாராதனன்னு சொல்லியாச்சுன்னா அது திருமங்கையாழ்வாருடைய தத்தியாராதனை தான் இருக்கும். பண்ணாரணும். அதனாலதான் அவருக்கு மங்கையாழ்வார்னு பேர் அவருக்கு, திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு பேர் இல்லையா. அப்ப நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே உடனே அவன் தெரிஞ்சிடறாருன்னு. அதை போல ஞானத்தாலே கொடுக்கப்பட்ட ஈஸ்வரன் இப்ப நம்ம எப்படி மனசை எப்படி திருத்தணும்? மனசை எப்படி சாமி திருத்துறது? ஞானம் ஏதோ வந்துடுது, அந்த ஞானம் புத்தி மூலமா போகுது, போய் அந்த புத்தி சொல்லித்தர உடனே மனசு தெரிஞ்சுமானா, அந்த கட்டிடங்காலை இருக்கக்கூடிய ஆண்மகன், அந்த ஆண்மகனை எப்படி திருத்துறோம்? ஒரு பெண்ணை, அழகான பெண்ணை காட்டி கொடுத்து, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அதனால நீ இதெல்லாம் இந்த காரியம்லாம் பண்ணாத, இதெல்லாம் சுத்தாத, இதெல்லாம் பண்ணாத, இந்த நல்ல காரியத்தை பண்ணி சொன்ன உடனே அடங்கறானவனும் அடங்கி தன்னுடைய நிலைக்கு வரானவனும். அதே போல இங்க அந்த பெண்ணை போல இங்க எதை சுவாமி காமிக்கிறது? பகவான் என்கிற தத்துவத்தை காமிக்க. அப்ப அந்த அந்த புத்தி என்ன பண்ணும்? பகவான் என்கிற தத்துவம் இருக்கு இல்லையா, அதை காட்டி மனசு என்பது எங்கேயும் வாலிபமா தெரியுது. வாலிப பருவம் தானே, கட்டிடங்காலையா இருக்கு. வாலிப பருவம்
மனசு எப்படி போறது? அங்க போலாமா, இங்க போலாமா, இங்க போலாமா அப்படின்னு திரும்புறது. போயிட்டு திரும்புறதோனோ அந்த திருங்கச்சு அதை திருப்பி திருப்பி தம் பக்கத்துல கொண்டு வரணுமோனோ, அந்த தம் பக்கத்துல கொண்டு வரணும்னா என்ன பண்றது? பகவான் என்கிற தத்துவத்தை காட்டணும். அந்த தத்துவத்தை காட்ட காட்ட இந்த முயற்சி எடுப்பதுதான் சம்சாரம் என்கின்ற போராட்டம் தான். இந்த சம்சாரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் சொல்றோம். சம்சாரம் என்ன சுவாமி, ஒண்ணுமே பண்ண முடியல, இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த முயற்சி தான் பண்ணோம். சம்சாரம் முழுவதும் நாம எதை வச்சுட்டு கொண்டு போராடணும். இதுதான். ஒருத்தன் ஞானத்தால பகவானை காட்டப்பட்டான். அந்த பகவான் என்கிற அழகிய மனவாளன், அழகிய மனவாளன் அவனை காட்டி 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 கண்ட பக்கம் அவனுடைய மனசோ, அவனுடைய சித்தனையோ, அவனுடைய முகமோ போதனோ அது போகாம இந்த பக்கம் வருது. அப்ப அந்த மனசை அவன் நோக்கி திருப்பி கொண்டு வரணுமோ, அது ஏற்கனவே இந்த மனசுதான், மனசு கூடத்தான் இருந்தது. ஆனா அந்த மனசு போனபடி போகட்டும், நான் நடந்து கொள்கிறேன் என்று சொல்ல முடியாது. சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. அதனால்தான் பெரிய வாழ்க்கையில பெரிய கட்டம் என்னன்னா மனசாலதான். சுவாமி நல்ல மனமுள்ளதுன்றை நன்றி இந்த சினிமாவில் தெரிவிக்கிறார் சுவாமி மனவாள பாண்டியன். நல்ல மனமுள்ளதொன்றை நன்மை இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நயமது போல் நல்ல குணமுடையோ தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதிவியாம் என்று கொண்டு தீய கந்தம் உள்ளதென்றை தேர்ந்தெடுப்பதொன்றுக்கு தீய கந்த வேறும் திறமது போலும் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த கஷ்டமே இதனால் தான் ஏற்படுது. திருப்பி அவனை கொண்டு வந்து சேர்த்துக்க பார்க்க முடியுமான்னா, அப்ப ஏன் சுவாமி வேலையை பார்த்துட்டு இதை பண்ண முடியாது. ஏன்னா மனசுல சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, அப்படியே திருத்த முடியும்னா திருத்த முடியாது. இப்ப ஆத்மாவுக்கு தான் நல்ல ஞானம் இருக்கு, அது போறாத ஏன் மனசு வேணும் கேட்பா. ஆத்மாவுக்கு தான் நல்ல ஞானம் இருக்கே சுவாமி, அது திருந்தட்டும், திருந்தாம போட்டோம். எங்க ஆத்மா இருக்கு, ஞானம் நன்னா இருக்கு, ஞானம் நன்னா இருக்கு. அந்த ஞானத்தை வைத்து கொண்டு நான் எல்லாம் பண்ண முடியாது. என்னைக்குமே இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ புரியத்துக்கா சொல்றேன். ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு, சரீரமே இல்லை, சரீரமே கிடையாது. மோட்சம் போக முடியுமா? முடியாது. ஏன்னா சரீரத்தில் தான் கர்த்தத்துவம் இருக்கு. ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னாலே சரீரம் தான் பண்ண முடியும். சரணாகதி பண்ணணும்னாலும் சரீரம் இருக்கணும், கர்மஜான பக்தியோகம் பண்ணணும் சரீரம் இருக்கணும். சரீரம் அச்சித்து, மனசும் அச்சித்து. என்ன பாருங்க, மனசும் அச்சித்து, சரீரம் அச்சித்து. அப்ப மனசும் சரீரம் அச்சித்துனா, அப்ப அச்சித்து இருந்தாதான் கர்த்தத்துவமே ஜீவாத்மாவுக்கு. வெறும் ஜீவாத்மா மட்டும் இருந்தா பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் கைவல்யார்த்திக்கு அந்த மோட்சம் போயாச்சுன்னா திரும்புதல் கிடையாதுன்னு எதனால சொல்றோம். கைவல்ய மோட்சம் அடைஞ்சிட்டான்னா அவனுக்கு சரீரமே கிடையாது, அசரீரியா இருக்காம. சரீரம் இருந்தா தான் சாதனம் பண்ண முடியும். சாதனம் பண்ணதான் ஒண்ணு கர்மஜான பக்தி யோகங்கள் பண்ணி மோட்சம் போகலாம், பிரபக்தி பண்ணி மோட்சம் போகலாம், அல்லது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் சொல்லி மோட்சத்துக்கு போகலாம். ஆனா இந்த மூணும் பண்ணணும்னாலே என்ன வேணும்? சரீரம் வேணும். சரீரமே இல்லை சுவாமி, வெறும் ஆத்மா மட்டும் இருக்கு, நான் மோட்சத்துக்கு போக முடியும்னா போக முடியும். அப்ப சரீரம் வேணும். அதனால மனசை நம்ம நிச்சயமா கூட்டிக்கணும். ஆனா அந்த மனசை எப்படி கூட்டணும்? மனசை கூட்டாம என்னைக்குமே பிரியத்துக்கா சொல்றேன் ஒரு விஷயம் இல்லை. ஒரு குடும்பத்துல ரொம்ப பெரியவர் நம்ம தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கார். என்னமோ ஒரு சிலதெல்லாம் ஒத்துக்கலைன்னா அவரை விட்டுட்டு நான் அந்த குடும்பத்துல நான் இதை சரி பண்ணலாமா? பண்ண முடியாது. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைகள் நிறைய குடும்பத்துல இருக்கு. அவரால் தான் இவ்வளவு ப்ராப்ளமே. அவர் இல்லைன்னா இந்த ப்ராப்ளமே கிடையாது. அவர் இல்லாம பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அவர் தான் பிரதானம். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவரை தட்டி கொடுத்து கொண்டு வரணும். இது அநேகமா என்ன பண்ணுவான்னா, நிறைய என்னுடைய வீட்டுல என்னன்னா, பாரியா ரொம்ப ஆஸ்திகமான இருப்பார், பர்த்தா நாஸ்திகனா இருப்பார். சில இடத்துல பர்த்தா ஆஸ்திகனா இருப்பார், பாரியா நாஸ்திகனா இருப்பார். இந்த மாதிரி இருக்காலும் இந்த மாதிரி இருக்கச்சது எப்படி மாத்துறது? நான் விட்டுட்டு வந்துட்டோமா? பாரியா சரியா இல்லைன்னா பாரியா விட்டுட்டு வந்துட்டோமா? பர்த்தா சரியா இல்லைன்னா பர்த்தா விட்டுட்டா? அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அது ஏன்னா சாஸ்திர சம்மதம் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்னா திருத்தணும்.
எப்படி திருத்தணுமோ அந்த மாதிரி திருத்தணும். அது அது கொஞ்சம் கொஞ்சம் நிதானம் தான் பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. அதுதான் இப்ப அந்த ஸ்தானத்துலதான் இப்ப மனசு இருக்கு. அதுதான் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே. திருவரங்கத்தை நான் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, மனசே நீதான காரணம். இப்ப மனசு அந்த அளவுக்கு வரணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்காக இருக்காது. நிறைய வீட்டுல இந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இவா சரியில்லை அவா சரியில்லை, காலட்சேபம் போன இது காலட்சேபம் போயிட்டு இருக்க, என்ன அதுக்கு கொடுக்கப்படுதா, எல்லாம் சரியா போயிடுதா, எனக்கு பணம் இல்லை அது காலட்சேபம் கொடுக்குமா, பெருமாள் போய் சேமிக்கிற கொடுக்க போறாரா, நிறைய கேள்விகள்லாம் வருது. அவளுக்கு எடுத்த உடனே அதெல்லாம் கிடையாது, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிலாம் பேசினா இன்னும் அதிகமாயிடும். அப்ப அவளுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அந்த மாதிரி சொல்லணுமே தவிர உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. இப்ப அதைத்தான் தெரிவிக்கிறாரு. அப்ப அவளை விட்டுட்டு நான் வர முடியுமான வர முடியும், சாஸ்திர சம்பந்தம் இல்லை. இப்ப அதே போலதான் மனசு இல்லாம வெறும் ஆத்மா வச்சு மொத்தம் வச்சுட்டு நான் என் காரியத்தை பண்ண முடியுமா, பண்ணவே முடியாது. ஏன்னா அச்சித் கூட இருந்தா தான் நம் காரியம் பண்ண முடியும். மனசுன்றது அச்சித் தத்துவம், ஆத்ம தத்துவம்ன்றது சித்தத்துவம். சித்தத்துவம் அச்சித் தத்துவம் சேர்ந்தா தான். அப்பனா அச்சித் இருந்தாதான் கர்த்தத்துவமே ஜீவாத்மாவுக்கு. ஏன்னா ஜீவாத்மா என்ன பண்ணும், நினைக்கிறது. ஜீவாத்மா ஞானம் இருக்கு, அந்த ஞானமே பண்ணுமான்னா பண்ணாது. ஞானம் ஒரு காரியத்தை பண்ணாது. அப்ப ஞானம் சொன்ன காரியத்தை பண்றதுக்கு அச்சித் தத்துவமாக ஒரு வஸ்து இருக்கணும். அந்த வஸ்து தானே பண்ணணும். அப்ப அந்த வஸ்து தானே நினைக்கிறது. அப்ப அச்சித்தந்தம் இல்லாம போயிட்டோம்னா ஜீவாத்மாவுக்கு கர்த்தృత్వ சக்தியே கிடையாது. பழைய பேஷண்ட் இருக்கா காலட்டம் பண்ணிட்டு இருக்கேன்னா, சுவாமி ஆத்மா தானே சுவாமி ஞானம், ஆத்மாவில் தானே நீங்க எல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு இருக்க, ஆத்மாவுக்கு தானே எல்லாமே இருக்கு. ஆமா, அப்ப சரீரம் வேண்டாமே, முடியல பேச முடியும், வாய் இருந்தா தானே பேச முடியும். ஆத்மாவே பேசுமா, ஆத்மாவே பாடுமா, ஆத்மாவை பார்க்குமா? அப்ப அச்சித் சம்பந்தம் இருந்தாலும் சித் சம்பந்தம் இருந்தாலும் அச்சித் சம்பந்தம் இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், அச்சித் சம்பந்தம் எல்லாமே நம்ம மோட்சம் போலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப தவறு. அச்சித் சம்பந்தம் எல்லாம் மோட்சம் போக முடியாது. அப்ப அச்சித் சம்பந்தம் அதான் மனசு பிரதானமா ஏன்னா மனசு இருந்தா தான் மார்க்கம்னு ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க, அடிக்கடி தெரியல. மனசு இருந்தா தான் மார்க்கம். அப்ப அந்த மனசு தான், அந்த மனசை தட்டி கொடுக்கும். எப்படி சுவாமி தட்டி கொடுக்கறது, அச்சித் சம்பந்தம் இருக்குன்னு. அதனாலதான் ஞாபகம் வந்தபடியா கொஞ்சம் நாடி ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த மனசு இது தர்க்க சங்கிரகம், நியாயசாஸ்திரம், தர்க்க சாஸ்திரத்தை நல்லா சொல்லப்பட்டிருக்கு மனசை பத்தி. ஸ்ரீபாஷ்யம் சுவாமி எடுத்திருக்காரு. இருந்தாலும் இப்ப இங்கிருந்து ஒரு ஜீவாத்மா கிளம்புறாரு. ஜீவாத்மா கிளம்பி மோட்சத்துக்கு வர்றாருன்னா அவர் அச்சித்தை இங்க விட்டுணும். அச்சித்தம் இந்த சரீரம். ததா வித்வான் புண்ணிய பாப்பை உதிய நிரஞ்சன் பரமம் சாப்பிட்டு உபயோகித்து புண்ணியத்தையும் பாபத்தையும் தொலைக்கணும். தொலைச்சிட்டு இந்த சரீரத்தை விடணும். இந்த சரீரத்தை இங்க விட்டுணும். ஏன்னா இந்த சரீரம் கூடாது, பிராகிருதமான சரீரம். இந்த சரீரம் கூடாது, இங்க விட்டாச்சு. இப்ப ஆத்மா கிளம்பி போனோம். ஆத்மா கிளம்பி போனோம். இப்ப ஆத்மாவோட மனசு இருக்கா? இல்லையே. ஆத்மா மட்டும்தான் இருக்கு. எல்லாமே இதுல போயிடுத்தணும். எல்லாமே இந்த சரீரத்துல போயிடுத்து போனதுக்கு அப்புறம் ஆத்மாவுக்கு இப்ப அச்சித் சம்பந்தமே இல்லை. அச்சித் சம்பந்தமே இல்லைன்னா ஆத்மா எப்படி சமய கர்த்தத்துவம் இருக்கும்? இப்ப இதே கேள்வி இங்கே வந்து பாருங்க. அப்ப எப்படி பிரயாணப்படும்? இங்கிருந்து 12 லோகங்கள் தாண்டி விரஜானதிக்கு போனோமோன்னு இந்த ஆத்மா எப்படி போவோம்? கர்த்தத்துவம் இருக்கணும்னாலே அச்சித் சம்பந்தம் இருக்கணும். அச்சித் சம்பந்தம் வந்துருச்சுனாலே கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, இந்த ஜீவாத்மம் அச்சித் சம்பந்தம் இருக்குன்னா இன்னும் புண்ணிய பாபம் இருக்குன்னு அர்த்தம். புண்ணிய பாபம் இருந்தா மோட்சம் கிடையாது. ததா வித்வான் புண்ணிய பாபி விதூய, புண்ணிய பாபத்தை எல்லாம் தொலைச்சதுக்கு அப்புறம் தான் மோட்சம்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். தொலைச்ச உடனே நான் இங்கிருந்து கிளம்பணும். நான் ஆத்மா கிளம்பணும்னா அதுக்கு ஏதாவது சரீரம் வேணும். சரீரம் இருந்தா தான் அது போகும். ஆத்மா தனியா பார்த்தேன். சரீரம் அதாவது அச்சித் தத்துவம். அச்சித் தத்துவம் இருந்தாதான் கர்த்தத்துவம் வரும்னு பார்த்தா போகணும். அப்ப அச்சித் தத்துவம் தான் கர்த்தத்துவம். நாம பண்ணக்கூடிய காரியமே அதான் ஜெயமாகும். அப்பதான் காரியமே நடக்கும். ஜெயம் இல்லை, நடக்கும். அது ஜெயமோ அஜயமோ ஏதோ ஒண்ணு அந்த காரியம் நடக்கும். அந்த காரியம் நடக்கணும்னா அச்சித் சம்பந்தம் இருக்கணும். அச்சித் சம்பந்தம் வந்துட்டோம்னா எங்கிட்ட புண்ணிய பாவம் இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்ல பண்ணலாம்?
பெரிய ஒரு போராட்டமா இருக்கே சுவாமி. நான் மோட்சத்துக்கு போகணும், ஆனா ஜீவாத்மா தனியா போவாது, அதுக்கு ஏதோ ஒரு சரீரம் வேணும். சரீரம் வந்துட்டுன்னா அச்சித் சம்பந்தம், அச்சித் சம்பந்தம் இருந்தா புண்ணிய பாபம் இருக்குன்னு அர்த்தம். புண்ணிய பாபம் இருந்தா மோட்சம் கிடையாது. என்ன பண்ணலாம்? பெரிய விஷயம் பண்றான் பெருமாள். என்ன பண்றான்? அச்சித்தையும் கொடுக்கணும், அதே நேரத்துல புண்ணிய பாபம் இல்லாத மாதிரி இருக்கணும். இது ரெண்டையும் பார்த்துங்க. இங்கிருந்து மோட்சம் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். அர்ச்சராகதி அந்த கிரந்தம் காலட்சம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 காலட்சம் பார்த்துருக்கோம். வேலையை 40 மேலே அதுல இதை பார்த்துருக்கோம். 2ஆம் பிரகடனம் 3ஆம் பிரகடனம். அப்படி இருக்கச்சது இப்ப கிளம்புறோம்னா என்ன பண்றது? எப்படி கிளம்புவோம்னா, பகவான் பார்த்து என்ன பண்றோம்னா, நம்மகிட்ட சரீரம் விட்டு அச்சத்தில் மட்டும் இல்லை, ஆனாலும் அந்த சம்பந்தத்துடைய வாசனை இன்னும் இருக்கு, அச்சத்துடைய வாசனை இருக்கு. அது எது போலன்னு சொல்றேன் பார்க்கணும். பெருங்காயம் இருக்கணும், ஒரு டபால போட்டு வச்சிருந்தேன். பெருங்காயம் நல்லா கட்டி பெருங்காயம் ஒரு டபால போட்டு வச்சிருந்தேன். இப்ப ஆயிடுத்த தண்ணிக்கெல்லாம் பண்றதுல பெருங்காயம் ஆயிடுத்து. சாமி டப்பாலாம் ஆயிடுத்தா அப்படின்னா ஆயிடுச்சு. சரி, அந்த டப்பால எனக்கு ஒரு மாத்திரை எல்லாம் போடணும், அதில் போட்டு வச்சுக்கிறேன்னா சுவாமி அந்த டப்பா வேண்டாம் சுவாமி. ஏன் ஆயிடுத்த பெருங்காயம் ஆயிடுனா? அது பெருங்காயம் வாசனை அடிக்கிறது. அப்ப பெருங்காயம் அதில் இல்லைன்னாலும் அந்த பெருங்காயம் அந்த டப்பால வாசனை வருதா இல்லையா? பெருங்காயம் இல்லை. அதே போல நமக்கு இந்த சரீரம் தொலைஞ்சாலும் போயிடுச்சு, புண்ணிய பாபம் தொலைஞ்சாலும் இன்னும் அந்த வாசனை இருக்கு. வாசனை போல புண்ணிய பாபம் தொலைஞ்சு போயிடுச்சு, இன்னும் அந்த வாசனை இருக்கு. அப்ப வாசனை இருக்குன்னா புண்ணிய பாபம் ஏதோ ஒட்டிண்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதனால பகவான் என்ன பண்றாங்கன்னா, அப்ப ஒரு சூஷ்ம சரீரத்தை கொடுக்குறான். எங்க நாம இங்கிருந்து எல்லாம் அது அந்த ஒரு க்ஷணத்துல எல்லாமே நடக்குது, நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஆச்சாரம் திருப்பி பத்திக்கிறோம், இப்படி இன்னும் போயிடும், ஆனந்தமா இருக்கும். அங்க போய் அனுபவத்தை பிரீத்தி கார்த்த வைக்கிற அங்க பண்ணிட்டு இருக்கும் பகவான்கிட்ட. ஆனா இதெல்லாம் நடக்கிறது. அப்ப ஒரு அந்த வாசனை இருக்கணும். புண்ணிய பாப வாசனை காலி பெருங்காய டப்பால் எப்படி பெருங்காய வாசனை வருதோ, அதே போல இந்த சரீரம் இங்க வீழ்ந்திருந்தாலும் இந்த ஆத்மா எத்தனை ஜன்மாவா சரீரம் எடுத்துட்டே இருக்கு. அந்த சரீரம் எடுத்துட்டே இருக்கிற உடனே சட்டுன்னு போயிடுமா அந்த வாசனை? போகலையேனும் அந்த வாசனையால ஒரு சூஷ்ம சரீரம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஆத்மா கிளம்புறது. அப்ப எதுக்கு எடுத்தேன்னா, மனசு அச்சித் சம்பந்தமா இருந்தாலும் அச்சித்துடைய சம்பந்தம் ஆத்மாவுக்கு இல்லைன்னா கர்த்தத்துவம் வராது. நான் சரணாகதி பண்ண முடியாது, கைங்கரியம் பண்ண முடியாது, ஏன் முக்கியமா காலட்சேபம்னு கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்ப மனசு வேணுமானோ? அப்ப அந்த மனசு சுவாமி எப்படி சுவாமி அதை கொண்டு வருது? அதை எப்படி திருத்துறது? அதை எப்படி திருத்தி கொண்டு வரணுமோ? மனசு ஏன்னா அது தப்பா போறது, எதையோ பார்க்கறது, எதையோ கேட்கறது, என்னென்னவோ பண்றது. ஆனா புத்தியோ நீ பண்றது தப்பு, நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்க செய்து என்ன பண்ணலாம்? அப்ப என்ன பண்ணலாம்னா, அதனாலதான் ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கம் அன்றே, தன்பால் ஆதாரம் பெருக வைத்து அழகனூர் அரங்கம் அன்றே. திருமாலை தெரிவிக்கிற தொண்டர்படியாளர் அவருடைய திருமேனி அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகு என்னமான்னு அந்த புத்தி அது சொல்ல சொல்ல என்னன்னா மனசுக்கு இப்ப என்ன இருக்கு, கொஞ்சம் மாறிடுச்சுன்னு. அதுலதான் சொல்லணும். அதனாலதான் அநேகமா அந்த மாதிரி இருக்கவால என்ன சொல்ல பண்ணணும், உடனே என்ன பண்ணணும், இப்படி இருந்தாதான் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்ல முடியாது. பெருமாளுடைய திருமேனி அழகை காட்டணும், எம்பெருமானுடைய திருமேனி அழகை காட்டணும். ஏன்னா கடைசி ஆயுதம் எதன்னா அதான், கடைசி ஆயுதம் எதன்னா அவருடைய திருமேனி அழகு தானே. அப்ப அச்சித்தில் பிரதானமானது 11வது இந்திரிய மனசு. அந்த மனசு என்னன்னா, மனசு சேர்ந்தாதான் நல்லதோ கெட்டதோ. மனசே வேண்டாம் நான் நல்லது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மனசு இருக்கணும். அதனால்தான் மனையேகி மனுஷியானாம் காரணம் நந்த மோட்சையே. மனையேகி மனுஷியானாம் காரணம் அப்ப இதை சேர்க்காம பார்க்க முடியாது. இதனால இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் பார்ப்போம். இத்தனாலும் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லிட்டேன். இங்க இருந்து கிளம்பறச்சே புண்ணிய பாபம் விஜூயன்னு பார்த்துட்டோம். இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றேன். என்னன்னா, சுக்ரீவனை அங்கிருந்து வந்துட்டோம். யுத்தத்துல இந்த ராமநான் என்னை குலத்தை கெடுக்க வந்த கோடரி காமன் தன்னுடைய காலால 8 உதைக்கிறான் சுக்ரீவனை தம்பி. அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா நேர ஆகாசத்துல நின்றுனான். ராமன் திருடைய வத்தனம் நிவேதித மாம்சிப்ரம் விபீஷண உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே இந்த மேல நின்றுருக்கான். இப்ப
இந்த அங்கீகாரம் பண்ணணும் ராமன். அங்கீகாரம் பண்ணணும்னா, ஆனா சுக்ரீவன் என்ன சொல்றான்னா, விபீஷணன் அங்கீகாரம் பண்ணப்படாது. அவன் அக்காலத்துல வந்திருக்கான், நல்ல காலமே கிடையாது. முதல்ல வந்திருக்கணும், இல்ல கடைசியில் வந்திருக்கணும். அவன் என்ன பண்ணா, முதல்ல வந்திருக்க வராம எனக்கு மத்தியில வந்திருக்கானோ, ஏன்னா நம்ம கிட்ட வந்து நம்மகிட்டயே எது பண்ண போறான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கவே இல்லை. ஆனா சுக்ரீவன் ஒத்துக்கல, ஹனுமான் ஒத்துக்கிட்டார். ஏன்னா அனுமானுக்கு முன்னாடி வந்திருக்காருன்னு விபீஷணன் எப்படிப்பட்டவன் தெரியும். அனுமான் ஒத்துட்டார், அங்கீகாரம் பண்ணார். ஆனா ராமன் என்ன பண்ணுவான், ராமனுங்கிற ஆத்மாவுக்கு ஆசை அங்கீகாரம். ஆனா ராமனுக்கு அங்கீகாரம் பண்ணணும்னு ஆசை. ஆனா ராமன் சுக்ரீவா என்ன சொல்லிக்கணும், அதுதான் கிடையாது சுக்ரீவா, நீ எதை வேணா பண்ணிக்கோ, நான் விபீஷணன் அங்கீகாரம் பண்ணலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன், நான் பண்ண போறேன், நீ என்னோட இருந்தா இல்லைன்னா போ அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லிருக்கலாம். போனோம் அது மாதிரி சொல்லலை, நான் அங்கீகாரம் சொல்லவே இல்லை. ஆனா அவனோடு என்னென்ன பேசணும் சுக்ரீவனோடு, அதெல்லாம் வார்த்தை பேசி 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 அவனை தட்டி கொடுத்து அவனை என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் மூலமாவே அங்கீகாரம் பண்ண வச்சு அவனே ஆக்ஷன் வர சொன்னான். அந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கணும், அவனே ஆக்ஷன் வர சொன்னான். அது அப்படின்னா அப்படி பண்ணல, அப்படி பண்ணணும். இப்ப சுக்ரீவனுக்கு அத்தனையும் நல்ல உபதேசம் பண்ணணும், அவனே இழுத்து கொண்டு வா, அவனே ஆக்ஷன் வான்னு சொன்னானோ, விபீஷணனை அங்கீகாரம் பண்ணணும். அப்ப சுக்ரீவன் தான் யாரை போல, மனசை போல. சுக்ரீவ் இது நல்லா கேட்டுக்கணும், சுக்ரீவன் வேண்டாம் சேர்த்துக்காதுன்னு சொன்னான் விபீஷணன். அந்த சுக்ரீவன் தான் மனசை போல. கண்ட இடத்துல இடுக்க பார்த்தான், என்ன வேண்டாம் வேண்டாம், கண்ட இடத்துல எங்களுக்கும் சுத்தி இல்லையா, மாறி மாறி பலவீரம் அது ஜென்மா இருந்தாலும் மனசால்தான் இந்த ஜென்மா இருக்கணும். அப்படி கண்ட இடத்துல சுத்தின்றே இருக்கு. இப்ப ஆத்மாங்கிற நாமன் தான் ராமன் தானே, ஆத்மாங்கிற ராமன் தான் அவன் நல்ல விஷயத்த சொல்றான். அந்த நல்ல விஷயத்த சொல்றதுதான் புத்தி சொல்றான்னா, அவனை இந்த பக்கம் திரும்ப விபீஷணன் அங்கீகாரம் பண்றதுக்கு பண்ணணும். அதே போல நமக்கு வழி கிடையாது. ஆத்மாவாக ராமனை வைத்துக் கொண்டு, ஆத்மாதான் ராமன் அப்படின்னா ஆத்மா தானே ஞானமயன், அந்த ஞானமயன் தானே புத்தி போய், புத்தி தானே இப்ப மனசுக்கு உபதேசம் பண்றது. ஆத்மாவை ராமனா வைத்துக் கொண்டு பிடிச்சு இடுக்கிற மனசை சுக்ரீவனாக கொல்லணும். மனசு சுக்ரீவனாக சொல்லணும். மனசு யாரு, சுக்ரீவன். ஆத்மா யாரு, ராமன். அப்ப இந்த நல்ல காரியத்தை தான், அதாவது பகவானின் திருவடியை பிடிப்பதுதான் விபீஷணனை அங்கீகாரம் பண்ணுவது. அப்ப ஆத்மா ராமன், சுக்ரீவன் தான் மனசு, பகவானுடைய திருவடியை பிடிப்பதுதான் விபீஷணன் அங்கீகாரம் பண்றது. ஆக மனசு துணை புரிந்தால்தான் ஜீவாத்மாவால முடியும். அதுதான் மனமேன்னு எடுத்திருக்காரு. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே. அந்த ஏவகாரம் எடுத்துக்கா இல்லையா, மனமே இருக்கிறையா. இதுக்கு சொன்னா இப்ப இந்த ஜீவாத்மான ஆத்மா துணை புரிஞ்சாதான் ஜீவாத்மா முடியும். அதனால ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்துவம் தனியா கிடையவே கிடையாது. இப்ப ஆத்மா இல்லை, சாரி சரீரம் இல்லை, ஆத்மா மட்டும் இருக்கு. சுவாமி ஆத்மாவால கைங்கரியம் பண்ணுங்கோ, ஆத்மாவால காலட்சேபம் கேளுங்கோ. எங்க இருக்கு, என்னது, ஏது, அதுக்கு என்ன உருவம், எப்படி இருக்கு, ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்ப அதோட எது சேரணும், எது சேரணும், இது அதிர்ச்சி தேரணும். ஆட்சி தந்தது மனசு. அப்ப ஞானம் இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மா நல்ல விஷயத்த சொல்லும். ஆனா மனசு என்ன பண்றது, அது தீய வழிக்கு போறது. இந்த ஆத்மா, ஓ பகவானுடைய திருமேனி சேர்வி நீலவேணி ஐயோ இடகொண்டது என் நெஞ்சனையன் தேவி சேவி சேவி, அதை விட உனக்கு என்ன வேணும், இந்த புத்திமதி சொல்லணும். அதுக்கு மட்டும் இல்ல, அந்த மனசுக்கு பகவானுடைய திருமேனி அழகா காட்டணும். நீலமேனி ஐயோ நிறகொண்டது என் செஞ்சினிய, அந்த திருமேனி அழகா காட்டணுமோ. அந்த திருமேனி அழகை காட்டின உடனே அப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுமானோம், அதான் தெரிவியாரு. ஆக அப்படிப்பட்ட நிலையை தான் தெரியும். அப்ப ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் சரியாக கிடையாது. அதனாலே மனமே என்று ஆழ்வார்கள் மனசை கேட்டுக்கிறார். நல்ல நெஞ்சே நாம் தொழுதும், நல்ல நெஞ்சே, நெஞ்சே வா வா, நெஞ்சே சொல்லுவவன் நாமங்களே அப்படின்றார். அது மட்டும் இல்ல, நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெற்றார் என்ன செய்வோம், இனி என்ன குறைவனும். ஏ மனசே, நீ என்னோட சேர்ந்துட்டியே, இனிமே எனக்கு என்ன குறை, ஆழ்வார் கொண்டாடுறார். நெஞ்ச அப்படி கொண்டாடுறார். நீ என்னோட சேர்ந்துட்டியன்னா
அதுக்கு மேல வேற என்ன வேணும் எனக்கு, வேற எதுவுமே தேவையில்லைன்னு கொண்டாடுறா இல்லையா அப்படின்னு கட்சியா பேசுறானோ. இத வந்து இத்தனை நாள் சொல்லணும், ஏதோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனசு தத்துவம் வேறு, புத்தி வேறு, ஆத்மா வேறு, அதே பிறகு ஞானம் வேறு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒண்ணு கிடையாது. மனசு என்பது என்ன பண்ணும், பந்தத்துக்கும் காரணம், மோட்சத்துக்கும் காரணம். புத்தி என்பது என்ன பண்ணும்னா, புத்தி நேரா இதுல வரணும், இது கொண்டு வரும். இது ஆத்மாட்டு கொண்டு வந்த ஞானத்தை கொண்டு மனசுல கொண்டு உபதேசம் பண்ணும். அதுல திருந்தணும். திருந்தலைன்னா ஒண்ணு முடியாது. அப்படின்னா கெட்ட வழிக்கா போயிட்டு இருக்கோம். அதனால அப்ப இதை வந்து எப்படி பார்க்கலாம், இதை தர்க்க ரீதியாகவும் விளக்கலாம். ஆனா ஆழ்வார்க்கு தர்க்க ரீதியா விளக்கக்கூடிய தன்மை கிடையாது. தன்மை கிடையாது. அவெல்லாம் பேச மாட்டான். அவெல்லாம் சாஸ்திரத்தை எளிமைப்படுத்தக்கூடிய தன்மை தான் ஆழ்வார்களுக்கு. அதனால தர்க்க ரீதியா அவளுக்கு கிடையாது, இதை பேச மாட்டான். அதனால தெரிஞ்சுக்கிற அப்ப இதெல்லாம் இதுக்கு ஆழ்வார் தகிர பேச வேண்டியதா அவர்கள். அடுத்ததுன்னா அவெல்லாம் என்ன பேப்பா, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாது, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப மனசை கூப்பிட தெரியும், ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்ல தெரியும், அவ்வளவுதான். தவிர அதற்கு மேல இந்த மனசுக்கு என்ன ஆனா அவருக்கு ஞானம் இருக்கு எப்படி சொல்லுங்க. அவளால சம்பாதிக்கப்பட்ட ஞானம் அல்ல. ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம், ஆழ்வார்கள் தங்கள் முயற்சியால் சம்பாதிக்கப்பட்ட ஞானம் கிடையாது. மையாழ்வார மதினம் அருளினன். ஆனா ரிஷிகள் தான் தங்கள் முயற்சியால் சம்பாதிக்கப்பட்ட ஞானமே தவிர ஆழ்வார்களுக்கு அப்படி கிடையாது. ஐயாறுவார மதினம் அருளினன் இல்லையா. அப்ப அதனால என்ன பண்ணுவான்னா, மனசை சேர்த்துக்கணும். மனசை சேர்த்துக்கணும்னு ஆழ்வாருக்கு நன்னா தெரியும். மனசுல சேர்த்துக்கிறேன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அப்ப சேர்த்துண்டு மனமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சான்னா மனசை நல்லா தட்டி 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 கொடுப்பான். அதே போல திருவரங்கத்துவம் இந்த பாட்டை எடுத்து தெரிவிக்கிறான்னா, ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோறுழல்வோ என்று தன் மனசை தன்னோடு கூட்டிக் கொள்கிறார். தன் மனசை திருவரங்கத்தமிழ் இந்த மனசை தன்னோடு கூட்டிக் கொள்கிறார். மனமே, கீழையும் உன்னிடத்துல நான் பேசினேன், இப்பவும் உன்னிடத்துல நான் பேசினேன், நீ ஒத்துழைக்கணும், நீ ஒத்துழைக்கணும். இப்ப அம்மதன் திருவரங்கத்துல என்ன தெரிவிக்கிறா, தட்டி கொடுக்கிறார். நீ ஒத்துழைச்சாதான் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நல்லது பண்றாருனா அதை கொஞ்சமாவது கொண்டாடணும். ஒருத்தர் நல்லது பண்றாச்சுங்க, ஒண்ணுமே பண்ணலன்னு அப்புறம் கொண்டாடலன்னா அடுத்தது அவர் பண்ண மாட்டார். என்னமா பண்ணார், என்னமா கைங்கரியம் பண்ண கொண்டாடணுமானோ, இல்லைன்னா அடுத்தது ஒரு நல்லது கிடைக்காதுனோ. இது ரொம்ப முக்கியம். நாட்கள்லாம் இது கிடையாது. இன்னைக்குதான் அதெல்லாம் நிறைய வந்துட்டு. யாரா ஏதாவது பண்ணிட்டாச்சு ஒண்ணும் இல்லை. பாரியா பர்த்தாக்குள்ளேயே நல்லது பண்ணியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. பாரியா ஏதோ காரியம் பண்ணியிருக்கா பர்த்தாவுக்கு, உடனே இவர் பாரியா பார்த்து ரொம்ப நன்றி, நல்லா பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லணும். பர்த்தா ஏதோ காரியம் பண்ணார் பாரியாக்கு, ரொம்ப நன்றி, நல்லா பண்ணிட்டாரு நீங்க அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது கிடையவே கிடையாது. அந்த நாட்டில் அந்த மாதிரி கொண்டாடுறதே கிடையாது. பாரியா பார்த்தோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பிள்ளைகளே கொண்டாட மாட்டோம். பிள்ளைகளே அந்த காலத்துல பிள்ளைகளை கொண்டாடவே மாட்டான். இன்னைக்கு கொண்டாடினா தான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. அந்த கதை பெரிய பெரிய ஊர்ஞாசனம் நடக்கும், சதஸ்லாம் நடக்கும், பெரிய சதஸ். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பெரிய சதஸ் நடக்கும். அந்த சதஸ் நடந்த உடனே ஓ என்னமா இவர் பேசினாரு, இவர் பேசின முடியாது எல்லாம் நம்புறா தெரிஞ்சுச்சு, இவர் தான் இப்படிப்பட்டவர், இவர் தான் அப்படிப்பட்டவர். இன்னைக்கு பேசுறாலும் அன்னைக்கு அந்த மாதிரி தான் பேசவே மாட்டான். என்ன பண்ணுவா தெரியுமா, அன்னைக்கெல்லாம் நல்லா சொல்றேன், ஆனந்தமா சொல்றேன். ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்து என்னவோ அதை சொன்னேன். இதை சொன்னாலே போனோம் பெரிய பெருமை, அதை விட பெரிய பெருமை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டியா. ஆனா அதுக்கு மேல அவெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ஆனா இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு எதை பண்ணாலும் இந்திரனே சந்திரனே குபரனே கொண்டாடணும், அவ்வளவுதான் தெரியும். ஆனா ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு குழந்தை இல்லை, முதல் குழந்தையோ ரெண்டாவது குழந்தையோ ஏதோ ஒரு குழந்தை தீர்த்தம் வேணும் தகப்பனார் கேட்டார், கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி வேண்டாம்னு கேட்டார், அது கொண்டு வந்து கொடுத்துட்டு டம்ளர்ல தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி அன்னைக்கு அதெல்லாம் முடியும். கொண்டு வந்து கொடுப்பதே பிரயோஜனம், அதை என் பிள்ளை கொடுத்தானே வாங்கி கொள்வதே பிரயோஜனம். அந்த நிலையில இருந்து இன்னைக்கு இது தவறு சரி என்கிற நிலையில நான் அடைய வரல. இது தவறா சரியா என்கிற நிலையில அடைய சொல்லல. ஆனா இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப மனசை கொஞ்சமா தட்டி கொடுக்கணுமோனோ, தட்டி கொடுத்து கொஞ்சம் 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 சொல்லணும். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம். அதனால ஏ மனசே
நேற்றுக்கு இருந்தா போல நீங்க இன்னைக்கு இல்லையே. நேற்றுக்கு இது இருந்ததுனால முன்னாலதான் சேரல, ஆனா இன்னைக்கு சேர்ந்துட்டு போனோம். அதனால மனசை தட்டி கொடுக்கக்கூடிய தன்மை ஆண்டுகள் நாள் திங்களால் நிகழ்காலம் எல்லாம் மனமேன்னு தெரிவிக்கிறார். மனமே வரைக்கும் பார்த்து இன்னும் வியாக்கியானத்துக்கு வரல. என்ன வியாக்கியானம் வருது? நாளை காலத்தால 10 மணிக்கு இதே காலட்சம் உண்டு. சாயங்காலம் திருப்பல்லாண்ட காலட்சம் உண்டு. முடித்து கலைஞர் பேதவாடி ஆச்சரியமான பாசுரம் அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்பதான் சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் பெருமானாட்சி திருளீசனம், ஆச்சாரியன் திருளீசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். புரிஞ்சுதோ? புரியுது சுவாமி. மனசு இது எல்லாமே இந்த 3 பார்ட் நல்லா புரியுது சுவாமி. எப்படி அதை பிரிச்சு பார்க்கணுங்கிறது.